ஓகே. ஆப்டிக்ஸ். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போறேன். அப்படியே பின்னாடியே வாங்க. ஆப்டிக்ஸ். ஆப்டிக்ஸ்ல 2 டைப் ஆஃப் ஆப்டிக்ஸ் இருக்கு. ஒண்ணு ரே ஆப்டிக்ஸ், இன்னொன்னு வேவ் ஆப்டிக்ஸ். ரே ஆப்டிக்ஸ் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், dispersion. Light travel as a ray. Light travel as a wave. Light travel as a ray. Ray optics. Light travel as a wave. Wave optics. கத்துக்கிட்டீங்களா? ரே ஆப்டிக்ஸ்ல என்னெல்லாம் படிக்கிறோம்? ரே ஆப்டிக்ஸ்ல ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன், டிஸ்பர்ஷன் இது மூணும் படிச்சா ரே ஆப்டிக்ஸ். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். என் கூடவே வந்தாதான் 2 மணி நேரத்துல என்னால ஒரு லெசன் முடிக்க முடியும். நல்லா அப்சர்வ் பண்ணிட்டே வாங்க. புரியலன்னா அப்படியே சார்னு கூப்பிட்டுரு. 7ல இருந்து 7:05 வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரேக் தரேன். அந்த மீதி இருக்கிற 2 மணி நேரம் நம்மளோடது. வே ஆப்டிக்ஸ். வே ஆப்டிக்ஸ்ல இன்டர்ஃபரன்ஸ், இன்டர்ஃபரன்ஸ், போலரைசேஷன், போலரைசேஷன், டைஃப்ராக்ஷன், டைஃப்ராக்ஷன் இது மூணும் படிச்சா வே ஆப்டிக்ஸ். கத்துக்கிட்டீங்களா? ஓகே. ரே ஆப்டிக்ஸ் நம்ம பேசுறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்க போறது ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் இங்க பாருங்க. ஒரு லைட்டு இன்சிடென்ட் ஆகுது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்டன்ஸ். ரைட்டா? ஒரே நிமிஷம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ரிஃப்ளெக்ஷன் தெரியும் உனக்கு. இந்த இடம் இன்சிடென்ட் ரே, இந்த இடம் ரிஃப்ளெக்டட் ரே, இது நார்மல் லைன் தெரியும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் உங்க போர்டோட சும்மா ஒரு 2 மார்க்ல ஏதாவது கேட்பாங்க. Incident ray, reflected ray and normal line are all lie in same plane. Incident ray, reflected ray and normal line are all lie in same plane. அவ்வளவுதான். Law of reflection, angle of incident equal to angle of reflection. XY planeல incident, reflected, normal line எல்லாம் இருக்கும். எழுதிடலாமா? ஓகே. இப்போ உங்களுக்கு 2 விஷயம். இது வந்து ஒரு பிளேன் மிரர்னு வச்சுக்கோங்களேன். பிளேன் மிரர் தினமும் நீங்க முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி. இங்க நீ இருக்குன்னு வச்சுக்கோயேன். இதான் நீ. உன்னைய மாதிரியே ஒரு உருவம் உள்ளார இருக்கும். கரெக்டா? எல்லாரும் டெய்லி பண்ணிட்டு இருக்கிற வேலை காலையில எழுந்து கண்ணாடியை பார்க்கறது. பயமா இருக்கும் அந்த நேரத்துல எனக்கு. இங்க பாருங்களேன், என்னைய பார்க்கும்போது. இப்ப இது வந்து ஆப்ஜெக்ட், இது வந்து இமேஜ். கரெக்ட் தானே? ஆப்ஜெக்ட் வந்து இப்போதைக்கு இது ரியல் ஆப்ஜெக்ட். இந்த இமேஜ் வெர்ச்சுவல் இமேஜ்னு தெரிஞ்சுக்கணும். வெர்ச்சுவலுக்கும் ரியலுக்கும் புரிஞ்சுக்கோங்க. பை இமேஜ்ல 2 கைண்ட் ஆஃப் இமேஜ் இருக்கு. இமேஜ்னா 2 கைண்ட் ஆஃப் இமேஜ். ஒன்னு வெர்ச்சுவல் இமேஜ், இன்னொன்னு ரியல் இமேஜ். அது என்னங்க சார் வெர்ச்சுவல், என்னங்க சார் ரியல்? இங்க பாருங்களேன், இது ஒரு ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ். இந்த இடத்துல நீ நிக்கிற, இதுல பட்டு இது ஒரு ஸ்கிரீனு. இந்த ஸ்கிரீன்ல நீ தெரியுற. தெரியுதா உனக்கு? இது ஆப்ஜெக்ட், இந்த இடம் இமேஜ். ரிஃப்ளெக்டட் ரேவால இமேஜ் கிடைச்சதுன்னா இது ரியல் இமேஜ். படிங்க. ரியல் இமேஜ்னா reflected rays are exist. Reflected rays are exist. Reflected rayவால இமேஜ் கிடைச்சதுன்னா அது ரியலு. ரைட்டா? இட் இஸ் ஆக்சுவல் மீட்னு இன்னொரு டெஃபினிஷன் நீங்க எழுதணும். ஆக்சுவல் மீட் அப்படின்னா ரேஸ்லாம் போயிட்டு ஆக்சுவலா மீட் பண்றதுனால இந்த இமேஜ் கிடைக்குது. அதனால இதுக்கு பேரு ரியல் இமேஜ். சார் வெர்ச்சுவல்னா என்னங்க சார்? வெர்ச்சுவல்னா இட் இஸ் அப்பியர் டு மீட். இதான் நீ. இந்த இடம் இமேஜ். அப்போ ரிஃப்ளெக்டட் ரேவால கிடைக்கல. நல்லா கவனமா கவனி. ரிஃப்ளெக்டட் ரே போய் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துரும். ரிஃப்ளெக்டட் ரேவால ஒன்னும் இந்த இமேஜ் கிடைக்கல. இட் இஸ் அப்பியர் டு மீட். ஆக்சுவல் மீட்டா இருந்தா ரியல். அங்க போகல, ஆனா போனா அங்கதான் போகும். வெர்ச்சுவல், இட் இஸ் அப்பியர் டு மீட். கத்துக்கிட்டீங்களா? அப்போ ரியல்னா ரிஃப்ளெக்டட் ரேஸ் ஆர் எக்ஸிஸ்ட். வெர்ச்சுவல்னா ரிஃப்ளெக்டட் ரேஸ் டசன்ட் எக்ஸிஸ்ட்.
ரிஃப்ளெக்டட் ரேவால கிடைக்காது வெர்ச்சுவல். ரிஃப்ளெக்டட் ரேவால கிடைக்கும் ரியல். ஆக்சுவலா மீட் பண்ணா ரியல். ரேஸ் ஆர் ஆக்சுவலி மீட் ரியல். ரேஸ் ஆர் அப்பியர் டு மீட் வெர்ச்சுவல். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இப்போ உங்களுக்கு ஒரு இது ரிட்டன் நோட் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல சும்மா ஒரு டைம் அப்புறமா ஃப்ரீயா இருக்கும்போது பார்த்துக்கோ இதெல்லாம் தேவைப்படுதுன்ட்டு. அடுத்தது நம்ம முழுக்க இப்போ ரிஃப்ளெக்ஷன் தான் பேச போறோம். நீங்க வந்து ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிக்கிறீங்க, ஒரு மிரருக்கு போய் முன்னாடி போய் நிக்கிறீங்க. இது ஒரு சம்ம பேது 9 காமிக்குது. 9 அப்போ அந்த மிரர்ல எவ்வளவு காமிக்கும் அப்படின்னா 12 - 9 3 காமிக்கும். நீ வேணா செக் பண்ணி பார்த்துக்கோ. ஒரு பிளேன் மிரர் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, அதுல இந்த கிளாக்கு இதான் 9 இது 9 இது இப்போ கரெக்டா வந்து 9 வச்சிருக்கேன். இந்த 9 கிளாக்கை கொண்டு போயிட்டு அப்படியே கண்ணாடிக்கு முன்னாடி காமிச்சுன்னா அங்க உள்ளலாம் 9 தான் தெரியும். ஆனா இந்த நிப் என்னாகும் பாருங்க, இந்த இடத்துக்கு போயிடும்ல. அப்ப 9 இருக்கிற கிளாக்கு மிரருக்குள்ளார 3 காமிக்கும். இது ஒரு ஃபேமஸ் கொஸ்டின் பேர். மிரர் சம், அதாவது கிளாக் சம் இதுக்கு பேரு. ஒரு கிளாக்கை கொண்டு போயிட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிளேன் மிரர் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா 9 இருந்ததுன்னா 12 - 9 இப்போ உனக்கு டவுட் வரும், சார் ஒருவேளை ஒரு 10:45 10 இருந்தா பரவாயில்ல, 12 மைனஸ் பண்ணி சொல்லிடுவேன். இங்க 10:45 இருக்கே, ஒன்றும் பண்ண தேவையில்ல. 12 நான் 11:16 நான் எழுதலாமா பாருங்க. 12 11:16 எழுதலாமா? ஏன் 11 hour 60 minute. அப்ப இங்க ஒரு 10:45 மைனஸ் பண்ணீங்கன்னா 15 1. அப்ப 10:45 உங்க கிளாக்ல இருக்கும். மிரருக்குள்ளார இருக்கிற கிளாக்ல 1:15 அந்த இடத்துக்கு போயிடும். அந்த சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் போயிடும். அப்ப 10:45 ஹார் மினிட்டா இருந்ததுன்னா 11:60 மைனஸ் பண்ணணும். ஏ ஹார் பி மினிட் இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 11:60 மைனஸ் ஏ ஹார் பி மினிட். இந்த ஏ தான் 10, பி தான் 45 மினிட். இப்போ அடுத்து உனக்கு ஒரு டவுட் வரும், சார் ஒருவேளை 10:45 37 செகண்டு 10 45 minute 37. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? 12 எப்படி எழுதலாம்? 11 hour 59 minute 60 second. ஒத்துக்கிறியா? இதுவும் 12 தானே? ஏய் 12 12 தான், 11:60 12 தான், 11:59 60 12 தான். அப்ப 10:45 37 சால்வ் பண்ணீங்கன்னா 10ல 7 போயிடுச்சுன்னா 3, 5ல 3 போயிடுச்சுன்னா 2, 9ல 5 போயிடுச்சுன்னா 4, 1 1 1 hour 14 minute 23 செகண்ட்ல காமிக்கும். சம் ஓகே தானே? வெறும் 9 இருந்தா 12 - 9, 10:45 இந்த மாதிரி இருந்ததுன்னா 11:60 மைனஸ் 10:45 37 இருந்ததுன்னா 11:59 60 மைனஸ். குழப்பிக்க மாட்டேன்ல? சம் கண்டிப்பா வரும். இது ஒரு ஃபேமஸ் நீட் சம். ஒரு மிரருக்கு முன்னாடி உங்க கிளாக்கை காமிச்சா கிளாக் டைம் என்னவா இருக்கும், மிரர் டைம் என்னவா இருக்கும், மிரர்ல இருக்கக்கூடிய கிளாக்கோட டைம் என்னவா இருக்கும். இது சம் நம்பர் 1. அப்படி சம்மா கத்து கொடுக்குறேன். அடுத்தது லிசன் பை. இது வந்து ஒரு பிளேன் மிரரு. இது ஒரு பிளேன் மிரர், ரைட்டா? இந்த பிளேன் மிரருக்கு முன்னாடி நீ நிக்கிற, இதான் நீ. உன்னோட ஹைட்டு எக்ஸாக்டா 6 feet. ஒரு பேச்சுக்கு நீ ஒரு 6 அடி உயரமுள்ள மனிதன் வச்சுக்கோங்களேன். இந்த 6 அடி உயரமுள்ள மனிதன் ஓகே இங்க பாருங்க, ஒரு 6 அடி உயரமுள்ள மனிதன் அவர் இந்த மிரர்ல முன்னாடி போய் நிக்கிறார். இவரோட முழு 6 அடி உயரமா அந்த மிரருக்குள்ளார அப்படியே தெரியணும்னா இந்த மிரரோட ஹைட் எவ்வளவா இருக்கணும்? யாராவது யோசிக்கிறீங்களா? பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படி வரும். தெரியுமா உங்களுக்கு? படிச்சிருக்கீங்க தானே? 9 feet sir. எவ்வளவு? 3 feet. அவ்வளவுதான், படிச்ச விஷயம் தான். by 2. height of the mirror equal to 1/2 times of height of the person. height of the mirror equal to 1/2 times of height of the person. height of the mirror equal to 1/2 times of height of the person. சார் கத்துக்கிட்டீங்களா? சில ஏதோ ஒரு இடத்துல நான் h/3 h/5 என்ற ஆன்சர்லாம் பார்த்திருக்கேனே சார். h/3 அதெல்லாம் வர்றது அது அடுத்த சம். ஒரே நிமிஷம், அதை நான் கத்து கொடுக்குறேன். இப்போ நீ என்ன கேட்கறேன்னா இந்த கொஸ்டின் முதல்ல எழுதி முடிச்சிடறேன். height of the mirror
ஹைட் ஆஃப் த மிரர் எனக்கு வேணும்னா 1/2 டைம்ஸ் ஆஃப் ஹைட் ஆஃப் த பர்சன். இதுவுமே ஒரு விஷயம் நீட் கொஸ்டின் தான் பாரு. 6 ஃபீட் கொடுத்து 3 ஃபீட் ஆன்சர் டேக் பண்ண வேண்டியதான். ஈஸியாக தான் இருக்கும், படிச்சா ஈஸி தான். ஹைட் ஆஃப் த மிரர் ஈக்குவல் டு 1/2 டைம்ஸ் ஆஃப் ஹைட் ஆஃப் பர்சன். ஹைட் ஆஃப் பர்சன் ரைட்டா. இப்போ நீ கேட்ட சம்ம ஆக்சுவலாக வந்து இங்கே ஒரு பர்சன் இருக்கார். அடுத்தது இங்க ஒரு மிரர் இருக்கு, பின்னாடி ஒரு வால் இருக்கு ரைட்டா. பின்னாடி ஒரு வால், நீ நடுவுல நிக்கிற. இப்போ இந்த பர்சனோட ஹைட்டு ஹெச்னு வச்சுக்கோங்களேன். இந்த வால் வந்து இந்த மிரர்ல அப்படியே தெரியணும்னா இந்த மிரரோட ஹைட்டு h/3 இருக்கணும். ஏஷிக் என்ன சொல்றது புரியுதா உனக்கு? மிரரோட ஹைட்டு h/3 இருக்கணும். கேக்குதா? ஸ்ரீனிவாசன் என்ன அனுப்பிச்சிருக்கேன்? எஸ் சார். ஸ்ரீனிவாசன் உனக்கு ஏதாவது மைக் பிரச்சனையா? ஓகே பா, சரி பா. ஸோ இது வந்து h/3 இருக்கு. இப்போ கிளியரா இருக்கா? ஓகே பா. h/3 இருக்கணும், h/3 இருக்கணும். ஜெயசிகா எப்படின்னா, உனக்கு பின்னாடி ஒரு மதில் இருக்கணும், ஒரு செவரு இருக்கணும், உனக்கு முன்னாடி ஒரு மிரர் இருக்கணும். அப்ப அந்த மதிலோட ஹைட் வந்து அந்த மிரர்ல ஃபுல்லா தெரியணும்னா h/3 இருக்கணும். ரைட்டாமா? ஆக்சுவலா எல்லாத்துக்குமே ஓகே டெரிவேஷன் இருக்கு. டெரிவேஷன் படிச்சு நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை. அடுத்தது சரி, இதெல்லாம் ஓகே. அங்கிருந்து பிளேன் மிரர் சம்முக்கு போக போறோம். பிளேன் மிரர் இங்க பாருங்களேன், இது வந்து ஒரு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி. இதுதான் நீ, இந்த இடம் ஆப்ஜெக்ட், இது நீ, இது உன்னோட இமேஜ். அப்படியே சொல்லுங்க பார்க்கும். கண்டிப்பா சார், இமேஜ் வந்து வெர்ச்சுவல். இமேஜ் வந்து வெர்ச்சுவல். கண்டிப்பா நேரா நிக்கிறதுனால எரெக்ட். எரெக்ட் வெர்ச்சுவல் அண்ட் எரெக்ட்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி சேம் சைஸ், நீ 3 ஃபீட் இருந்தா அதுவும் 3 ஃபீட்டா தான் இருக்கும். அதாவது ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஹைட்டா இருக்கோ அதே ஹைட்டு தான் என்ன இருக்கும், இமேஜும் இருக்கும். சேம் சைஸா இருக்கும் பிளேன் மிரரா இருந்தா. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் மிரர் அண்ட் ஆப்ஜெக்ட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் மிரர் அண்ட் இமேஜ் சேமா இருக்கும். நீ வேணா போய் எழுந்து போயிட்டு கண்ணாடியை பார்த்துட்டு வா. உங்க வார்ட்ரோப்ல இருக்கக்கூடிய மிரருக்கு முன்னாடி நீங்க 1 ஃபீட்ல நீங்க வெளில நிக்கிறீங்கன்னா உன்னோட இமேஜும் அதே மாதிரி அந்த மிரர்ல இருந்து 1 ஃபீட் உள்ள நிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு. இந்த கேப் 1 ஃபீட் அப்படின்னா இந்த கேப்பும் 1 ஃபீட்டா தான் இருக்கும். ஒருவேளை நீங்க பேக்ல போறீங்கன்னா இவனும் பேக்ல போவான், நீங்க க்ளோஸ் வரீங்கன்னா அவனும் க்ளோஸ் வருவான். கத்துக்கிட்டீங்களா? வெர்ச்சுவல் அண்ட் டைரக்ட் சேம் சைஸா இருக்கும். ஆப்ஜெக்ட் அண்ட் மிரர் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இமேஜ் அண்ட் மிரர் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இன்னொரு ரகசியம் சொல்லவா? இது ஒரு மிரரு, இது ஆப்ஜெக்ட், இது இமேஜ். ஆப்ஜெக்டோட ஸ்பீடு v0, இமேஜோட ஸ்பீடு viன்னு வச்சுக்கோங்களேன். இங்க தான் நீங்க ஏமாற போறீங்க. ஆப்ஜெக்ட் ஸ்பீடு யாரை பொறுத்து? வித் ரெஸ்பெக்ட் டு மிரர். ஆப்ஜெக்டோட ஸ்பீடு இந்த மிரரை பொறுத்து 4 மீட்டர் per செகண்ட் அப்படின்னா இமேஜ் ஸ்பீட் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் ஈக்குவலா இருக்கும். ஆப்ஜெக்ட் ஸ்பீட் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் ஈக்குவல் டு இமேஜ் ஸ்பீட் வித் ரெஸ்பெக்ட் டு மிரரா இருக்கும். ஆப்ஜெக்ட் ஸ்பீட் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் ஈக்குவல் டு இமேஜ் ஸ்பீட் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர். நீ 4 மீட்டர் per செகண்ட்ல கண்ணாடியை நோக்கி உள்ள போனா இமேஜும் அதே 4 மீட்டர் per செகண்ட்ல கண்ணாடியை நோக்கி அது மட்டும் வரும். ரைட். இதுல என்ன நாங்க ஏமாறுறதுக்கு இருக்கு? நீ கேட்கறது வந்து நியாயம்தான். இங்க பாருங்க, ஸ்பீட் ஆஃப் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட். இமேஜோட ஸ்பீடு ஆப்ஜெக்டை பொறுத்து கேட்டாங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் v. ஏன்னா உனக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி சொல்லி கொடுத்துருக்கேன். சேம் டைரக்ஷனா இருந்தா மைனஸ், ஆப்போசிட் டைரக்ஷனா இருந்தா பிளஸ். இப்ப vi வந்து ஒரு v, v0 வந்து ஒரு v. ஏன் சார் vன்னு எடுத்துக்கிட்டீங்க? ரெண்டு சேம் தானே, 4 தானே. அப்ப அதனால 2v. ஆப்ஜெக்ட் ஸ்பீட் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் ஈக்குவல் டு இமேஜ் ஸ்பீட் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர். இதுல யாருக்கும் எந்த குழப்பமும் இல்லை. ஆனா உன்னை ஏமாத்துறதுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் கேட்க மாட்டாங்க. உள்ளார யார் இருக்கா? உன் இமேஜ். உன்னோட இமேஜோட ஸ்பீடு ஒன்னை பொறுத்து, ஆப்ஜெக்டை பொறுத்து எவ்வளோன்னா நீ ஒரு 4 அது ஒரு 4, டோட்டலா 8 வந்துடும். ரைட்டா? 2 டைம்ஸ் ஆஃப் v. இந்த கொஸ்டினை படிக்கும் பொழுது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா படிக்கணும்.
ஆப்ஜெக்ட் ஸ்பீட் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் கேட்குறாங்களா, இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு இமேஜ் ஸ்பீட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட் கேட்குறாங்களான்னு பார்த்துக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு மிரர்னா பிரச்சனையே இல்லை. இது 4னா அதுவும் 4 தான். இமேஜ் ஸ்பீட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் ஸ்பீட் வித் ரெஸ்பெக்ட் டு இமேஜ். மிரர் அவங்க கன்க்ளூட் பண்ண, மிரரை பற்றி அவங்க பேசலன்னா 2 டைம்ஸ் ஆஃப் v 8 ஆன்சர். வித் ரெஸ்பெக்ட் டு மிரர்னா அப்படியே 4 4 தான் ஆன்சரு. கற்றுக்கிட்டீங்களா இப்போ? ஓகே, இது ஒரு கொஷின். மறந்துடாத, இந்த கொஷினை சூப்பராக சால்வ் பண்ணிடணும். அடுத்தது ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கற்றுக்கலாமா? ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஆல்மோஸ்ட் இந்த லெசனை நான் இன்னைக்கு 75% நான் முடிக்க ட்ரை பண்ணேன். சீக்கிரமா அப்படியே கற்றுக்கிட்டே. ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் இங்கே பாரு, இது ஒரு பிளேன் மிரர், இது ஒரு நார்மல் லைன். இங்க இருந்து ஒரு ரே வருது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ. இது இன்சிடென்ட் ரே, இன்சிடென்ட் ரே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இதுதான் டைரக்ட் ரே. அதாவது இந்த ரே இருக்கு இல்லையா, இன்சிடென்ட் ரே, இந்த இன்சிடென்ட் ரே ஒருவேளை ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா எப்படி வந்திருக்கும்? இந்த டைரக்ஷன் தானே வந்திருக்கும். ஒரு சூப்பரான 2 மார்க்கு. வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்? டீவியேஷன் என்ன தெரியுமா சொல்லணும்? the angle between direction of initial ray and direction of final ray. The angle between direction of initial ray and direction of final ray, del. இந்த ஆங்கிள் பாருங்க 180. ஒரு டெல்லு, ஒரு ஐ, ஒரு ஆறு, 180. உனக்கு நல்லா தெரியும் ஐயும் ஆரும் ஈக்குவல், ஏன்னா இது லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனு. அப்போ டெல் பிளஸ் 2i ஈக்குவல் டு 180. உணர முடியுதா உங்களால? ஐ ஐ. அப்போ டெல் ஈக்குவல் டு 180 மைனஸ் 2i. ஒரு மிரராக இருந்தால் இந்த ஃபார்முலால தான் நீங்கள் சம்ம போடணும். அதாவது ஃபைண்ட் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் கேட்குறாங்க, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 30 டிகிரி, ஃபைண்ட் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் கேட்குறாங்க. 180 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 30, 120 டிகிரி தான் ஆன்சர். ஒரு மிரராக இருந்தால் 180 மைனஸ் 2i. இந்த ஐ யாரு? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். குழப்பிக்காத, ஏன்னா அடுத்த டாபிக்ல நம்ம வேற படிக்க போறோம். கற்றுக்கிட்டீங்களா? அப்படிங்க வாங்களேன். 2 பிளேன் மிரர், இது ஒரு பிளேன் மிரர், இந்த இடம் ஒரு பிளேன் மிரர், ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் தீட்டா. இப்போ இந்த இடத்துல ஒரு நார்மல் லைன் இருக்கு, இது இன்சிடென்ட் ரே பட்டு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. செகண்ட் மிரரோட நார்மல் லைன் இது, இங்க பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ உங்க கண்ணுக்கு தெரியுதா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர், செகண்ட் மிரரோடது ஐ டேஷ், ஆர் டேஷ். இந்த மாதிரி 2 மிரர் இருந்தா ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க பாருங்க, இங்க டீவியேஷன் 1, ஏன்னா உனக்கு தெரியும் டைரக்ஷன் ஆஃப் இனிஷியல் ரே, டைரக்ஷன் ஆஃப் ஃபைனல் ரே. ரெண்டாவது மிரர்ல டெல் 2. அப்ப டோட்டல் டீவியேஷன் டெல் வேணும்னா டெல் 1 பிளஸ் டெல் 2. கத்துக்கிட்டீங்களா? டெல் 1 பிளஸ் டெல் 2. டோட்டல் டீவியேஷன் கவலைப்படாத 360 மைனஸ் 2 தீட்டா. நேரம் உனக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு மிரரா இருந்தா 180 மைனஸ் 2i, 2 மிரரா இருந்ததுன்னா 360 மைனஸ் 2 தீட்டா. இங்க எங்க சார் தப்பு நடக்கும்? ஃபர்ஸ்ட் சம் ஒரு மிரரா இருந்தா ஐ தான் 180 மைனஸ் 2i. 2 மிரரா இருந்தா இங்க தீட்டா, தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன் மிரர். Theta is the angle between 2 plane mirrors. ரைட்? அப்ப இந்த ஐ எடுத்துக்கூடாது உனக்கு குழப்பறதுக்கு. ஃபர்ஸ்ட் மிரர்ல 30 டிகிரியில லைட் படுது, செகண்ட் மிரர்ல போயிட்டு 45 டிகிரியில லைட் படுது, நிறைய வேல்யூ கொடுத்து குழப்பி வச்சிருப்பான். நீ என்ன பண்ணணும்? 2 மிரருக்கு என்ன ஆங்கிள் இருக்கோ அதை தான் நம்ம எடுக்கணும். ஒரு மிரரா இருந்தா சார் என்ன சொன்னாங்க? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை பார்க்க சொன்னாரு. 2 மிரரா இருந்தா ஆங்கிள் பிட்வீன் பிளேன் மிரரை பார்க்க சொன்னாரு. நான் சொல்றது புரியுதாப்பா? இந்த தீட்டா, இப்போ ஒருவேளை உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. இப்போ இது ஒரு பிளேன் மிரர், இது ஒரு பிளேன் மிரர், ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90 டிகிரி. ஃபைண்ட் ஆங்கிள் ஆஃப் டோட்டல் டீவியேஷன் கேட்குறேன். சார் 2 மிரர் இருக்கு, 360 மைனஸ் 2 தீட்டா. தீட்டா எனக்கு நல்லா தெரியும் 90 டிகிரி. 2 இன்ட்டு 90, 180 டிகிரி.
இப்போ இந்த கொஷின்ல பெருசா வேணும்னே டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மிரர்ல இன்சிடென்ட் ஆங்கிள் 45 டிகிரி, செகண்ட் மிரர்ல இவ்ளோ ரிஃப்ளெக்ட் ஆகுது, இங்க போய் இவ்ளோ படுது, இவ்ளோ ரிஃப்ளெக்ட் கிட்டத்தட்ட 3, 4 வேல்யூ உன் கண்ணுக்கு அங்க தெரியும். நீ தான் தெளிவா இருக்கணும். ஒரு மிரரா இருந்தா இன்சிடென்ஸ், 2 மிரரா இருந்தா ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன் மிரர். வேற எதுக்கும் நீ போகக்கூடாது. இதுல டேட்டா எடுக்கிறது தான் உன் திறமையே. ஃபர்ஸ்ட் 10, 15 செகண்ட்குள்ளார அந்த கொஷின்ல இருக்கிற டேட்டாவை தூக்கிடணும், ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிடணும். ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு, சப்ஸ்டியூட் பண்றதுக்கு, மல்டிப்ளை டிவிஷன் பண்றதுக்கு ஒரு 30, 40 செகண்ட், 52 செகண்ட்குள்ளார ஒரு சம் அடிக்கணும். இப்படி பண்ணீங்கன்னா மட்டும்தான் உன்னால அந்த 45 கொஷினுக்கு தேவையான நேரம் உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டாப்பா? ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் இந்த 2 சம்மையும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான சம்மு, நம்பர் ஆஃப் இமேஜஸ் கண்டுபிடிக்கிறது. நம்பர் ஆஃப் இமேஜஸ், நம்பர் ஆஃப் இமேஜஸ். அது என்னங்க சார் நம்பர் ஆஃப் இமேஜஸ்? இப்போ நீங்கள் ஒரு ஷாப்பிங் மால் போகிறீங்க, இல்லைனா வேற எங்கேயோ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய மிரர் இருக்கும்ல, அந்த ரூமை சுற்றி எக்கச்சக்கமான மிரர் இருக்கும். இப்போ இது ஒரு பிளேன் மிரர், இது ஒரு பிளேன் மிரர். நீ ஸ்டெப்ஸ் ஏறி இங்கே போயிட்டு இருக்க, நீ தான் ஆப்ஜெக்ட். ஆனா இந்த மிரர், ஃபர்ஸ்ட் மிரர், செகண்ட் மிரர், ஃபர்ஸ்ட் மிரர்ல ஒன்ன மாதிரி 2 பேர் தெரிவாங்க, செகண்ட் மிரர்ல ஒன்ன மாதிரி 3 பேர் தெரிவாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நிறைய இமேஜஸ் கிடைக்கும். இல்லைன்னா பார்லர் போயிருப்பீங்க, சலூன் ஷாப் போயிருப்பீங்க. அதுல ஃப்ரண்ட்ல ஒரு மிரர் இருக்கும், பேக்ல ஒரு மிரர் இருக்கும். நடுவுல நீ இருப்ப. ஃப்ரண்ட் மிரரையும் பேக் மிரரையும் பார்த்தா ஒன்ன மாதிரி இன்ஃபனைட் இமேஜஸ் தெரியும். பார்த்துருக்கீங்களா? ஒன்ன மாதிரி உள்ள நிறைய பேர் அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். இங்க இருந்து நம்பர் ஆஃப் இமேஜஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ட்ரிக். நீங்க நாளைக்கு எந்த ஷாப்பிங் மால் போனாலும் உன்னோட இமேஜ் எத்தனை இமேஜ் தெரியுது, எவ்வளவு ஆங்கிள் இருக்குன்னு உன்னால அங்க உட்காந்து பேப்பர் பேனா நோட் எதுவுமே வேணாம், அப்படியே நீ கண்ண மூடி யோசிக்கலாம். இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல நிக்கிறோம், 2 மிரருக்கு நடுவுல நிக்கிறோம், இவ்வளவு ஆங்கிள் நிக்கிறோம், இவ்வளவு இமேஜஸ் வந்து நம்மளுக்கு தெரியுது. ரொம்ப அழகா அந்த இடத்துல பிசிக்ஸ் போய் நீ அப்ளை பண்ணலாம். ரைட்டா? பாத்துருவோமா? 2 ட்ரிக் தான், சூப்பரா இருக்கும் பாருங்க. நம்பர் ஆஃப் இமேஜஸ். இந்த நம்பர் ஆஃப் இமேஜஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எம். எம்னா ஒரு இன்டீஜர், ஒரு நம்பர். இந்த எம் கண்டுபிடிக்க ஃபார்முலா 360/θ. இப்ப இது ஒரு பிளேன் மிரர், இது ஒரு பிளேன் மிரர். இந்த ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் தான் தீட்டா. ஒரு பேஜுக்கு இப்ப தீட்டா வந்து 60 டிகிரி சொல்லிட்டா. அப்ப தீட்டா 60 டிகிரின்னா 360/60. அதனால எம்மோட வேல்யூ 6. கரெக்டா? எம்மோட வேல்யூ 6 கிடைக்குதா? 6 யாருங்க? ஈவன் நம்பர். அப்போ உனக்கு ஈவன் நம்பர் கிடைச்சதுன்னா, நம்பர் ஆஃப் இமேஜஸ் வேணும்னா இந்த எம்ல இருந்து நீங்க ஒண்ணா மைனஸ் பண்ணிடணும். 6 - 1 5 இமேஜ் இருக்கும். ரைட்டா? நல்லா கத்துக்குங்க. எம்மோட வேல்யூ ஈவனா இருந்தா n = m - 1, 6 - 1, அதனால 5 இமேஜஸ் தெரியும். சரி, ஒருவேளை நான் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான வால் வந்து 90 டிகிரி தான் இருக்கும் ஷாப்பிங் மால் எல்லாத்துலயுமே பார்த்துருப்பீங்க. இப்போ இது 90 டிகிரி. இப்போ இந்த இடத்துல நீ நிக்கிற. நம்பர் ஆஃப் இமேஜஸ் எவ்வளோடான்னு கேட்குறேன். முதல்ல நீங்க எம் கண்டுபிடிங்க. 360/θ, θ 90, 4 டைம்ஸ் 4, ஈவன் நம்பரு. அப்ப ஈவன் நம்பர்னால நம்பர் ஆஃப் இமேஜஸ் வேணும்னா m - 1, n = m - 1. அப்ப 3 இமேஜ் எங்களுக்கு தெரியும். ரைட்டா? நாளைக்கு எங்கேயாவது போனீங்கன்னா செக் பண்ணுங்க. 2 90 டிகிரி இருக்கிற மிரருக்கு நடுவில் நீங்க நின்னீங்கன்னா கண்டிப்பா 3 இமேஜ் தான் தெரியும். ஒரு மிரர்ல 2 இமேஜும், இன்னொரு மிரர்ல ஒரு இமேஜும் தெரியும். ஒன்னைய சேர்த்து 4. நீ ஆனா ஆப்ஜெக்ட். நம்பர் ஆஃப் இமேஜஸ்ன்னு கேட்டா 3. இப்ப அடுத்து உன்னோட சந்தேகம் என்ன? ஈவன் சொல்லி கொடுத்தீங்கல்ல, ஒருவேளை ஆட்ல வந்தா என்ன சார் பண்றது? இப்ப உனக்கு ஒரு டவுட் வரும். 2 பிளேன் மிரர். ஜாலியா கத்துங்க. புரியலன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோ. 2 பிளேன் மிரர். இந்த தீட்டாவோட வேல்யூ 40 டிகிரி, 40 டிகிரி. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் இமேஜஸ். நீ இங்க இடத்துல நின்னுட்டு இருக்க. m = 360/θன்னு சொன்னாரு, 40. சார் 9 உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒற்றைப்படை எண்ணு, ஆட் நம்பர்ல. ஓகே, இப்போ என்ன சார் பண்றது? இங்க தான் ஒரு சின்ன சிக்கல். உடனே உங்களால ஆன்சர் சொல்ல முடியாது. ஏன் சார், என்ன பிரச்சனை? ஈவன்னா உடனே m = n - 1 போட சொன்னீங்க. அதே ஆட் நம்பரா இருந்தா ஏன் வந்து போட முடியாது?
நீ கரெக்டா எங்க இருக்குன்னு பார்க்கணும். இதான் அந்த 2 பிளேன் மிரரு. இந்த இடம் தான்பா பைசெக்ட். கால் வாங்க எல்லாரும். இந்த இடம் தான் பைசெக்ட். பைசெக்ட்னா கரெக்டா 2ஆ பிரிக்கிற இடம் பைசெக்டார். நீ கரெக்டா அந்த இடத்துல இருக்க பைசெக்டார்ல எக்ஸாக்டா 20 டிகிரி, இங்க இருந்து ஒரு 20 டிகிரி, இங்க இருந்து ஒரு 20 டிகிரி. அங்க இருந்தா நம்பர் ஆஃப் இமேஜஸ், அதாவது இந்த கேஸ் உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஆன் பைசெக்ட். ஆன் பைசெக்ட்னா நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஈவன் நம்பருக்கு என்ன பண்ணீங்களோ அதே ஆன்சரை போட்டுருங்க. 8. கத்துக்கிட்டீங்களா? ஆன் பைசெக்டா இருந்தா n = m-1. அதனாலதான் ஆர்டரா நடத்தினேன். ஈவன் ஆன் பைசெக்ட். அடுத்த கேஸ், ஒருவேளை நீங்க இந்த இடத்துல இருந்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்தீங்கன்னா, இல்ல இந்த இடத்துல இருந்தீங்கன்னா நாட் ஆன் பைசெக்ட். பைசெக்ட்ல நீங்க இல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல நிக்கிறீங்க அப்படின்னா நான் n = m. 9 இமேஜ் தெரியும். சூப்பரா இருந்துச்சா? இப்ப பதில் சொல்லுங்க. 3 கேஸ். தீட்டா கொடுத்துருவாங்க, நம்பர் ஆஃப் இமேஜஸ் கேட்பாங்க. ஈவன்ல வந்தா 1 மைனஸ் பண்ணி ஆன்சரை போட்டுரு. ஆட்ல வந்ததுன்னா அவங்களே நீ திருப்பி ஒரு கேள்வி கேளு. அந்த பர்சன் எங்க நிக்கிறாருன்னு அது தெளிவா சொல்லுங்க. 2 மிரருக்கு எக்ஸாக்ட் பைசெக்ட்ல நிக்கிறாரா? ஆட் என்ன வருதோ -1, m-1. நாட் ஆன் பைசெக்ட்ல இருக்காரா? என்ன வருதோ அதே தான். 9 இமேஜ் அப்படியே கிடைச்சிரும். கத்துக்கிட்டீங்களா? இந்த சம் ரொம்ப ஃபெமிலியர் ரே ஆப்டிக்ஸோட ஃபர்ஸ்ட் 25%. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். n = m-1, n = m-1, n = m. ஈவன் m-1, ஆட் பைசெக்ட் m-1, நாட் ஆன் பைசெக்ட் n = m. ரைட். ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்ட கேள்விதான், இப்போ ஞாபகம் இருக்குமான்னு உங்களுக்கு தெரியல. இங்க பாருங்களேன், இது ஒரு பிளேன் மிரர், இது ஒரு பிளேன் மிரர், 90 டிகிரி. இப்போ அப்படியே ஒரு ரூமை பாரு, ஒரு ரூம் பாரு. ஏதோ ஒரு கார்னர்ல எங்கேயோ நீங்க உட்காந்துருப்பீங்க. மொத்தம் உனக்கு 4 கார்னர் தெரியுதா உன் ரூம்ல? உனக்கு ஃப்ரண்ட்ல 2 கார்னர், உனக்கு பேக்ல 2 கார்னர் இருக்கும். அந்த 4 கார்னர்ல நீ ஏதாவது ஒரு கார்னரை முறைச்சுப்பாரு. அந்த ஒரு கார்னர் 90 டிகிரி இருக்கான்னு பாரு. இப்ப நீங்க உனக்கு ரைட் சைடுல இருக்கிற கார்னரை பாக்குற, உனக்கு ரைட் சைடு ஃப்ரண்ட், அந்த கார்னர் பாக்குறீங்க. இல்லைன்னா லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட், ஏதோ ஒரு கார்னர் பாக்குற. இந்த மிரரும் இந்த மிரரும் வந்து இந்த வாலும் கம்ப்ளீட் மிரர். நீ இந்த இடத்துல நிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மேல சீலிங் பாரு, அந்த சீலிங் கூட மிரர் தான். மொத்தம் 3 மிரர் சொல்றேன். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் இமேஜஸ். முதல்ல நீங்க என்ன பண்ணணும், இந்த 2 மிரருக்கு என்ன பண்ணணும்? m = 360/90, அதனால 4, n = 3 இமேஜஸ். கரெக்டா? அதாவது இங்க 1, இங்க 1, இங்க 1, மொத்தம் 3 இமேஜ் தெரியும். இப்ப நான் இந்த கொஸ்டின்ல உங்ககிட்ட கேட்டது நம்பர் ஆஃப் இமேஜஸ் டோட்டலா கேட்டிருக்கேன். நம்பர் ஆஃப் இமேஜஸ் கேட்டிருக்கேன். அப்ப என்ன ஆகும்னா 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 4ஆம் நம்பர். 1ஆம் நம்பர் இமேஜ், 2ஆம் நம்பர் இமேஜ், 3ஆம் நம்பர் இமேஜ், 4ஆம் நம்பர் ஆப்ஜெக்ட். இந்த 4ஆம் நம்பர் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படியே மேல ஒரு இமேஜ் தெரியுமா? மீதி இந்த 3 இமேஜுக்கும் மேல 3 இமேஜ் தெரியுமா? அப்ப 1, 2, 3, 4, 5, 6, 7. நம்பர் ஆஃப் இமேஜஸ் அந்த ரூம்ல மொத்தமா 7 தெரியும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? ஒரு ரூம், இப்ப நீ இருக்கிற ரூம்ல லெஃப்ட்ல இருக்கிற வால் வந்து ஒரு மிரர், உனக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற வால் ஒரு மிரர், உன் தலைக்கு மேல இருக்கிற சீலிங் ஒரு மிரர், நடுவுல நீ லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்துருக்க. இப்ப நம்பர் ஆஃப் இமேஜஸ் எத்தனை தெரியும்னு உன்கிட்ட கேக்குறேன். ஃப்ரண்ட்லயும் லெஃப்ட்லயும் இருக்கிற வாலால 3 இமேஜஸ் தெரியும். காரணம் 90 டிகிரி. அந்த 3 இமேஜும் கூட மேல தெரியும். அந்த 3 இமேஜுக்கு 3 இமேஜ் மேல தெரியும். நீ ஒரு ஆப்ஜெக்ட், உன்னோட இமேஜும் மேல தெரியும். ஸோ டோட்டலா நம்பர் ஆஃப் இமேஜஸ் 7 தெரியும். இந்த மாதிரி ட்ரிக்கியான கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அதுக்கு கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா போதும். இந்த ஃபார்முலால போறதெல்லாம் ஈஸியா சார் போட்டுருவீங்க. சொல்லுங்க. யூஸ்வலா அந்த 2 மிரருக்கு நடுவுல இன்ஃபினிட்டி வரும்ல சார், அது ஏன் இங்க வர மாட்டேங்குது? நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் 90 டிகிரி மிரர் தான் சொல்லிட்டு இருக்கேன் தவிர என்ன 0 டிகிரி மிரரே உனக்கு போலி. மேல 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 மேலேயும் மிரர்னு சொன்னீங்களே சார். மேலேயும் மிரர்னு சொன்னீங்களே சார். மேல மிரர் ஓகே தான். இப்ப மேல மிரர், இப்போ இது கீழே மிரர் நினைச்சிட்டு இருக்கியாத? உன் ஃப்ளோர் வந்து மிரர் நினைச்சிட்டு இருக்கியான்னு நான் ஃப்ளோர் சொல்லலையேமா, லெஃப்ட் உன் ஃப்ரண்ட்னு தானே சொல்றேன். எனக்கு இங்க டயக்ராம் எப்படி போட முடியும் 3Dல நானு? ஓகே ஆக்சுவலா இங்க பாரு, ஓகே சார். இது உன் லெஃப்ட்ல இருக்கிற மிரர், இது உன் ஃப்ரண்ட்ல இருக்கிற மிரர். ஓகே,
இது இப்போ நீ உன் ரூம்ல உட்காந்துருக்க, ஒரு ரூம் பாரு, உன் ரூமோட லெஃப்ட் மிரர் இது, உன் ஃப்ரண்ட் மிரர் இது, கரெக்டா? இப்போ உன் தலைக்கு மேல ஒரு மிரர், அது எப்படி நான் டயக்ராம்ல காமிக்கிறது? எஸ் எஸ் சார். ஆனா எல்லாமே மூணு எஸ் சார். ஒண்ணுக்கு ஒன்று 90 தானே? எஸ். பேரலல் மிரர்னு வரும்போது இப்போ அடுத்த சம் வரப்போகுது, பார்த்துருமா? பா, இந்த மிரர் சம் கொஞ்சம் நல்லா படிச்சிங்க. ஈவன் n = m-1, add bisect m = m-1, not and bisect n = m. சார் அடுத்தது சொல்லி கொடுங்க. அடுத்தது இன்னும் சூப்பரா இருக்கு பாருங்க. நீங்க ஒரு சலூன் ஷாப் அப்படி இல்லைன்னா ஒரு பார்லர் போறீங்க. இந்த சம்ம ரெகுலரா கேட்குற சம்ப, இது மிரர் 1, இது மிரர் 2, ரைட்டா? இந்த ரெண்டு மிரருக்கு நடுவுல ஒன்று ஒரு சேர் போட்டு உட்கார வச்சிட்டாங்க. இதுதான் ஆப்ஜெக்ட். மிரர் 1ல இருந்து நீ ஏ டிஸ்டன்ஸ், மிரர் 2ல இருந்து நீ பி டிஸ்டன்ஸ்ல இருக்க. நீ எக்ஸாக்டா நடுவில் தான் உட்காரணும்னு அவசியம் இல்லை. எங்க வேணாலும் ஃப்ரண்ட்ல தள்ளி உட்காந்துக்கலாம், பேக்ல தள்ளி உட்காந்துக்கலாம், உன் விருப்பம். ஆனா இங்க தீட்டா 0ன்னு உங்களால உணர முடியுதா? மிரர் 1 மிரர் 2 பேரலல். இப்போ ஒரே நிமிஷம் பாப்பாங்க. சரிங்களா? என்ன பண்ற? சரி, வேலை பார்த்து. தீட்டா 0, தீட்டா 0ன்னா m = 360/0, இன்ஃபனைட் இமேஜஸ். உங்களுக்கு புரியுதா? இப்போ அந்த சலூன் ஷாப் போனீங்க, இல்லை பார்லர் போகும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல மிரர் வச்சிருக்கும் போது இன்ஃபனைட் நம்பர் ஆஃப் இமேஜஸ் தெரியறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பேரலல் மிரர் தீட்டா 0. சரிங்க சார், இப்போ இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த மிரர் 1 இருக்குல்ல, இது மிரர் 1ஓட இமேஜ் I1, மிரர் 1ஓட செகண்ட் இமேஜ், மிரர் 1ஓட தேர்ட் இமேஜ், ஃபோர்த் இமேஜ், இப்படி இருக்கு. மிரர் 2ஓட ஃபர்ஸ்ட் இமேஜ் I1'. ஒரே நிமிஷம். மிரர் 2ஓட செகண்ட் இமேஜ் I2', தேர்ட் இமேஜ் I3', ஃபோர்த் இமேஜ் I4'. இது மாதிரி எந்த சம் கேட்டாலும் புத்திசாலித்தனமா டயக்ராம் போட்டு வச்சுக்கிறது நல்லது. யாரோட உதவியும் உனக்கு வேணாம். நான் என்ன வேலை பண்றேன் பாருங்க, எப்பவுமே சேம் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இமேஜ். மிரர்ல உனக்கு தெரியும் தானே, ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸும் இமேஜோட டிஸ்டன்ஸும் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் சேம். அப்ப இது பி தானே? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உடனே என்ன பண்ணிடு, அப்படியே 2B 2A 2B 2A நீ மாதிரி எழுதிட்டே போயிடு. இந்த பக்கம் B இருக்கிறதுனால 2A 2B 2A இப்படி எழுதிட்டு போயிடு. இனி அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் இந்த டயக்ராம் பார்த்து உங்களால சொல்ல முடியும். சொல்லிடலாமா? ஃப்ரம் மிரர் 1ல இருந்து யாரா சொல்லுங்க. ஃப்ரம் மிரர் 1ல இருந்து ஃபர்ஸ்ட் இமேஜ் எவ்வளவு தூரத்துல இருக்கு? ஃப்ரம் மிரர் A அப்படி செகண்ட் A plus 2B. A plus 2B. 3A plus 2B. தேர்டு ஃபோர்த்து 3A plus 4B பாருங்க. அவ்வளவுதானே. இப்ப ஏபி உங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படியே ஃப்ரம் மிரர் 2ல இருந்து எழுதுங்க. B B plus 2A 3B plus 2A 3B plus 4A அவ்வளவுதானே. ரைட்டா? இந்த கொஸ்டின் ரெகுலரா கேட்கறது ஃப்ரம் M1ல இருந்து ஃப்ரம் M2ல இருந்து. இப்ப இன்னொரு படி மேல போயிட்டு மிரர் 1ஓட ஃபர்ஸ்டும் மிரர் 2ஓட ஃபர்ஸ்டும் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு கேக்குறாங்க. சார் 2A 2B சார், 2 into A plus B. ஒத்துக்கிறீங்களா? மிரர் 1ஓட ஃபர்ஸ்ட் மிரர் 2ஓட ஃபர்ஸ்ட், மிரர் 1ஓட செகண்ட் மிரர் 2ஓட செகண்ட். உனக்கு நேரம் புரிஞ்சிருக்கும். 4A plus B. அப்படியே 3 பார்த்தீங்கன்னா 6A plus B. அப்ப நான் அதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா சொல்றேன். எந்த இமேஜ் வேணுமோ IN வேணும்னா 2N A plus B அவ்வளவுதானே. இந்த ஃபார்முலா படிச்சுக்கோ. இப்போ I1 கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? 2 into A plus B. I2 4 into A plus B. I3 6 into A plus B. கரெக்டா? இப்ப இன்னும் வேணும்னே நம்மள வெறுப்பேத்துறதுக்கு இங்க பாரு, மிரர் 1ஓட செகண்டுக்கும் கவனி, மிரர் 1ஓட செகண்டுக்கும் மிரர் 2ஓட ஃபர்ஸ்ட்டுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு கேட்பாங்க. மிரர் 1ஓட செகண்ட் இமேஜுக்கும் மிரர் 2ஓட ஃபர்ஸ்ட் இமேஜுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கெஸ் பண்றியா? 2A plus 4B. 2A plus 4B அவ்வளவுதான் இந்த டிஸ்டன்ஸ். சார் 2A இருக்கு 4B இருக்கு சார், 2A plus 4B. அதனால இந்த டயக்ராம் தான் இந்த சம்ல ஒன்ன காப்பாத்தும். என்ன பண்ணிக்கணும்? மிரர் 1 மிரர் 2 போட்டுக்கணும்,
நடுவில் ஒரு பையனை போட்டு வச்சுட்டு இந்த பக்கம் ஏ இந்த பக்கம் பின்னு போட்டுட்டு இமேஜ் 1 இமேஜ் 2 ஏன்னு ஸ்டார்ட் பண்ணா அப்படியே அல்டரா போட்டுருங்க 2B 2A 2B 2A 2B 2A இன்ஃபனைட் இமேஜுக்கு அதான் டிஸ்டன்ஸ். இந்த பக்கம் 2B 2A 2B 2A 2B 2A ரைட்டா. ரைட் சலூன் ஷாப் போனால் அந்த அண்ணன் கட் பண்ணும் பொழுது அவங்கள்ட்ட பாருங்களேன், இந்த 4வது இமேஜ் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுறாது, காதை கட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. உனக்கு பிரிக்ஸ் தெரியும் ரைட். அவங்க என்ன பண்ணுவாங்கல்ல ரைட் ஒரு ஃபன்னு. அங்கே போனீங்கன்னா நீங்கள் பாருங்க, நீங்கள் இந்த இனிமேல் எங்கே இந்த மாதிரியான நிகழ்வுக்கு நீங்கள் போகும்பொழுது இந்த டாபிக் உனக்கு ஞாபகம் வரும். உன்னை அறியாமலேயே இது ஃபர்ஸ்ட் இமேஜ், செகண்ட் இமேஜ், தேர்ட் இமேஜ், இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உன்னோட வாழ்க்கையோட இந்த கான்செப்ட் கலந்து போயிடும் பாருங்களேன். ரைட், அடுத்து போயிடலாமா? ஸோ இதோட இந்த மிரர் டாபிக்ஸ் ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். அங்கேருந்து ஸ்பெரிக்கல் மிரர் டக்கு டக்குன்னு போடிட்டே இருப்போமா? ஸ்பெரிக்கல் மிரர், ஸ்பெரிக்கல் மிரர், ஸ்பெரிக்கல் மிரர். உனக்கு என்னவோ சொல்லணும்னு நினச்சேன். பா இன்னைக்கு அந்த ஒரு கேர்ள் ஒரு கிளாஸு, என்சிஆர்டி கிளாஸு, என்சிஆர்டி பசங்க இந்த ஒய்டிஎஸ்சி எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குல்ல, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், இதில் இந்த மோனோக்ரோமேட்டிக் லைட்டு எல்லோ லைட் வைக்கிறேன், இந்த எல்லோ லைட்டை தூக்கிட்டு ஒயிட் லைட்டை வைக்கிறேன். இந்த கொஸ்டின் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் 1 மார்க்கில் அது கேட்டிருக்காங்க. அந்த கேர்ள் வந்து ஒரு டவுட் கேட்டாங்க, சரி அதை அப்பயே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஒய்டிஎஸ்சி எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணோம், எல்லோ லைட் வச்சு தான் பண்ணோம். எல்லோ லைட்டை வச்சு பண்ண, எல்லோ லைட்னா என்னது, மோனோக்ரோமேட்டிக் லைட்டு. இந்த மோனோக்ரோமேட்டிக் லைட் வச்சு பண்ணும்போது ஸ்க்ரீனில் எப்படி கிடச்சி நமக்கு, பிரைட்டு டார்க்கு, பிரைட் பேண்ட், டார்க் பேண்ட், பிரைட் பேண்ட் படிச்சிங்கல்ல, இன்டர்ஃபரன்ஸில் படித்தோம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த எல்லோ லைட்டை தூக்கிட்டு மோனோக்ரோமேட்டிக் லைட் தூக்கிட்டு ஒரு ஒயிட் லைட் வச்சா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. யாராவது சொல்லுங்க என்ன ஆகும்? மோனிஷ், சஞ்சய், தர்ஷா. சார் அது கோஹரண்ட் கிடையாதுன்னு தெரியும். ஆனா புரியல பே. என்ன யூஸ் பண்ண நான் கோஹரண்ட் சோர்ஸ் என்ன சார் ஒயிட் லைட்டா இருந்தா? புரியல என்ன சொன்னேன்? சார் கோஹரண்ட் நான் கோஹரண்ட் சோர்ஸ் சொல்லுவாங்க கோகரண்ட் இல்லை பே, மோனோக்ரோமேட்டிக். மோனோக்ரோமேட்டிக் நான். மோனோக்ரோமேட்டிக்னா சிங்கிள் லைட் கலரு. எஸ் சார். ஒயிட் லைட்ன்றது இட் கன்சிஸ்ட் ஆஃப் 7 கலர். என்ன ஆகும்னு கேட்குறேன். ஹேமா குட் ஈவினிங் மே. சார் லீஸ்ட் வேவ் லென்த்லாம் அப்படியே ஸ்ப்ளிட் ஆகி தனியாக போகுங்களா? ரைட் பே. இல்லை பே, அது என்ன ஆகும்னா சென்டரில் ஒயிட் கலராக அப்பியர் ஆகிடும். போக 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 என்ன ஆகும்னா பேண்ட்ஸ் எல்லாம் ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகி அந்த ஃப்ரிஞ்சஸ் எல்லாமே ஃபேட் ஆகிடும், தெரியவே தெரியாது. இந்த 1 மார்க் நான் அப்புறமா சென்ட் பண்ணி வரேன், ஒழுங்காக படிங்க. பா ஒய்டிஎஸ்சி எக்ஸ்பெரிமெண்ட்டில் மோனோக்ரோமேட்டிக் லைட்டை தூக்கிட்டு ஒயிட் லைட் போடும்போது என்ன ஆகும்னா சென்டரில் இருக்கக்கூடிய ஃப்ரிஞ்சு, அது சென்ட்ரல் பேண்டுன்னு ஒன்று படித்தோம்ல, சென்ட்ரல் பேண்டு ஒயிட் கலர் ஆகிடும். தென் அடுத்து நிறைய கலர்ஸ் தெரியும். போக போக என்ன ஆகும்னா அந்த கலர்ஸ் எல்லாம் ஒன்னோட மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகி அந்த ஃப்ரிஞ்ச் பேட்டர்னே மறைஞ்சு போயிடும். ரைட்டா, கற்றுக்கிட்டீங்களா பே? சரி ரைட். இப்போ ஒரே நிமிஷம். ஹேமா குட் ஈவினிங் மேம், கேக்குதா? Good evening, sir. கரோலின் குட் ஈவினிங் மேம். Good evening, sir. பா உங்க நேம் பா? சித்ரா மேம் அவங்களோட டாட்டர் நேம். Bodhini Priya, sir. பா குட் ஈவினிங் பே. Good evening, sir. ரைட் பே. ஸோ ரே ஆப்டிக்ஸ் அப்படியே பார்த்துட்டே வாங்க எல்லாரும். அந்த கொஸ்டின் கற்றுக்கிட்டீங்களா? எல்லோ லைட்டை ஒயிட் லைட்டாக ரீப்ளேஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா சென்ட்ரல் பேண்ட் கண்டிப்பாக ஒயிட் ஆகிடும், நிறைய கலர்ஸ் தெரியும். தென் இந்த கலர்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று லேப் ஆகி அந்த ஃப்ரிஞ்ச் பேட்டர்னே அப்படியே காலி ஆகிடும். கற்றுக்கிட்டீங்களா? ரைட் பே. அடுத்தது ஸ்பெரிக்கல் மிரர். ஸ்பெரிக்கல் மிரர் உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் 2 மிரர் இருக்குல்ல, ஒன்று கான்கேவ் மிரர், இன்னொன்று கான்வெக்ஸ் மிரர். டவுட்டாக இருக்கு. ஓகே ரைட் பே. இப்போ கொஞ்சம் நல்லா கற்றுக்கணும். எனக்கு டவுட் சார், கோஹரண்ட் இன்கோஹரண்டா சார் அது ஒயிட் லைட்? ஒயிட் லைட்டு இன்கோகரண்ட் பே, வேற வேற வேவ் லென்த் இருக்குல்ல. அதான் சார், அதான் கன்ஃபியூஸ் ஆகும் அதாவது சார். மோனோக்ரோமேட்டிக் டஸ் நாட் டைவர்ஜ், ஹைலி இன்டென்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா நீ சொல்றது கோகரண்ட். சேம் ஃபேஸா இருந்ததுன்னா கோகரண்ட். இப்போ இதில் வேவ் லென்த் டிஃபர் ஆகுது இல்லை, இப்போ கோகரண்டா இருக்க முடியுமா? இன்ஃபேஸா இருக்காது, அப்போ கோகரண்டா அது இருக்க முடியாது இல்லை. ரைட் பே, நல்லா யோசிச்சிருக்கேன். அடுத்தது ஸ்பெரிக்கல் மிரர், கான்கேவ் மிரர், இன்னொன்று கான்வெக்ஸ் மிரர். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுமா பே? இந்த டாபிக்லாம் உங்களுக்கு ஓரளவு தெரியும் தானே?
இங்க பாருங்களேன், ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் இன்சைட்ல ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் இருந்ததுன்னா, ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் இன்சைட்ல இருந்து ஒபாக் போர்ஷன் அவுட் சைட்ல இருந்ததுன்னா இது கான்கேவ் மிரர். கான்வெக்ஸ் ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் அவுட் சைட்ல இருந்து இன்சைட்ல இந்த மாதிரி ஒபாக் போர்ஷன் இருந்தது அப்படின்னா இந்த மிரரோட பேரு கான்வெக்ஸ் மிரர். ஸ்பூன் எடுத்து பாரு, ஸ்பூன்ல அந்த குழி மாதிரியான ஒரு பகுதி இருக்கும், அது மட்டும் ரிஃப்ளெக்டடா இருந்து அவுட் சைடு ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தாங்கன்னா ஐயோ ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். ஒரு பையன் இன்னைக்கு கிளாஸ் கேட்டிருந்தான், அவனுக்கு லிங்க் அனுப்ப மறந்துட்டேன். மனசுக்குள்ள திட்டுவான்னு நினைக்கிறேன். என்ன ஒரே நிமிஷம். ரைட். ஸோ ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் இன்சைட்ல இருந்ததுன்னா கான்கேவ், ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் அவுட் சைட்ல இருந்ததுன்னா கான்வெக்ஸ். சரி, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நேரா பிரின்சிபல் ஆக்சிஸ், நான் ஒரு கான்கேவ் மிரர் எடுத்துக்கிட்டேன், கான்கேவ் மிரர் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்னு உனக்கு நல்லா தெரியும். பிரின்சிபல் ஆக்சிஸ்ல இதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இந்த இடம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தெரியுது உங்களுக்கு? இந்த ஸ்பியர் அப்படியே கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கிடைச்சிடும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல அப்படியே பாதி ஃபோக்கஸ், பிரின்சிபல் ஃபோக்கஸா இந்த இடம் போல்னு தெரிஞ்சுக்கணும். போல் அண்ட் ஃபோக்கஸுக்கான தூரம் ஃபோக்கல் லென்த். சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்குமான தூரம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஒரு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வேணும்னா 2 டைம் ஆஃப் ஃபோக்கல் லென்த் எடுத்துக்கணும், 2f. f equal to r/2ன்னு கவனமா கத்துக்கணும். ரைட்டா? ஓகேப்பா. அடுத்தது இங்க பாருங்களேன், இந்த இடம் பிரின்சிபல் ஆக்சிஸ். லாஸ்டா ஒரு ரே போகுது இல்ல, இந்த ரேவோட பேரு மார்ஜினல் ரே. மார்ஜினல் ரே. இந்த மார்ஜினல் ரேவால எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகாது. நோ இமேஜ் ஃபார்மேஷன். நல்லா படிங்க. மார்ஜின் ரேவால இமேஜ் ஃபார்மேஷன் இருக்காது. அதே இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலலா ஒரு ரே போகும். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலலா போகக்கூடிய ரே தான் பாராக்சியல் ரே. இமேஜ் ஃபார்மேஷனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யார் அப்படின்னா பாராக்சியல் ரே தான். கத்துக்கிட்டீங்களா? ஸோ மார்ஜினல் ரே இமேஜ் தான் ஃபார்ம் ஆகாது, சரி தூரமா கிடக்கும். அது பாராக்சியல் ரே இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதுதான் காரணம். ரைட்டா? உங்களுக்கு தெரியுமா ஃபோக்கல் லென்த்? எப்பவும் மறந்துடாத, ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ், கான்கேவ் அது மிரரா இருந்தாலும் சரி, பின்னாடி படிக்க போற லென்ஸா இருந்தாலும் சரி. ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் மிரரா இருந்தாலும் சரி, பின்னாடி படிக்க போற லென்ஸா இருந்தாலும் சரி. சொல்லுங்க பாக்கும், கான்கேவ் மிரரோட ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். Negative. நெகட்டிவ். சூப்பரா சொன்னப்ப இது வந்து பாசிட்டிவ். டேய் இது முதல்ல படிங்க, மறந்துடாத. சரி, மிரருக்கு இது நெகட்டிவ், லென்ஸுக்கு பாசிட்டிவ், இப்படிலாம் யோசிக்கக்கூடாது. கான்கேவா அவன் மிரரா இருந்தாலும் லென்ஸா இருந்தாலும் அவன் நெகட்டிவ் தான். கான்வெக்ஸா மிரரா இருந்தாலும் லென்ஸா இருந்தாலும் நெகட்டிவ் தான். நாளைக்கு எக்ஸாம்ல ஒரு சம் கேட்குறாங்க. ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் 20 சென்டிமீட்டர். Focal length of concave lens 20 centimeter. Focal length of concave mirror 20 centimeter. ஒன்றும் பண்ணக்கூடாது, டேட்டா எடுக்கும்போது -20 டேட்டா எடுக்கணும். அங்க போய் +20 எடுத்துனா கதை முடிஞ்சு போச்சு. அப்போ ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ், அவன் மிரரா பிறந்திருந்தாலும் சரி லென்ஸா பிறந்திருந்தாலும் சரி அவன் நெகட்டிவ் தான். கான்வெக்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது சார், ஃபோக்கல் லென்த்துக்கு r/2ன்னு ஒரு ஃபார்முலா சொன்னீங்க. இங்க யாரு u, யாரு v, யாரு f? இவங்களுக்கான ரிலேஷன் கொஞ்சம் பேசுங்களேன். u ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், v இமேஜோட டிஸ்டன்ஸ், f ஃபோக்கல் லென்த். இது ஒரு கான்கேவ் மிரர், பிரின்சிபல் ஆக்சிஸ். ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, ஆப்ஜெக்ட் இங்க இருக்குன்னா போல்ல இருந்து ஆப்ஜெக்டுக்கான தூரம் u. இங்க இமேஜ் ஃபார்ம் ஆகுது, போல்ல இருந்து இமேஜுக்கான தூரம் v. கரெக்டா? அப்ப 1/f equal to 1/v 1/u. கம்ப்ளீட் பண்ணுங்க பாரு.
ப்ளஸ்ஸா மைனஸா மிரர் ஃபார்முலால எத்தனை முறை நம்ம மைனஸ் படிச்சோம் ப்ளஸ் மிரர் ப்ளஸ் ரைட் மிரர் எம் மேக்ஸிமம் ஞாபகம் வச்சுக்கோ பாசிட்டிவ் 1/f equal to 1/v plus 1/u மிரர் மேக்ஸிமம் ரைட்டா நீ போயிட்டு மிரருக்கு மைனஸ் ஞாபகம் வச்சுக்காத நீ அந்த தப்பை பண்ணுவன்றதுனால தான் நம்ம முன்னாடியே சொல்றோம் அவங்ககிட்ட மிரர் மேக்ஸிமம் அதே லென்ஸ் ஃபார்முலா படிக்கும் பொழுது எல் லெஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோ லோன்னு ஞாபகம் வச்சுக்கோ 1/f equal to 1/v minus 1/u ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பதிலாம் ஸோ லென்ஸாக இருந்தால் லெஸ் லோ மைனஸ் மிரராக இருந்தால் மேக்ஸிமம் ப்ளஸ் ரைட்டா ஸோ இப்போ நம்ம மிரர் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அடுத்தது டைரக்ஷன் கற்றுக்கணும்ல இங்கே பாருங்களேன் இது ஒரு மிரரு கொஷினை ரீட் பண்ணும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக ரீட் பண்ணணும் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் அட் 40 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க காதில் வாங்கு ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் அட் 40 சென்டிமீட்டர் அப்போ u வந்து -40 சென்டிமீட்டர் ஏன் சார் -40 ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸு நீங்கள் ஃப்ரம் போல்ல இருந்து தான் மெஷர் பண்ணணும் பாருங்க போல்ல டேப்பை வச்சு அப்படியே அப்படியே கொண்டு வரணுமா ஆனால் பட் இந்த ஆப்ஜெக்டோட ரே எப்படி போகுது பாருங்க இன்சிடென்ட் ரே இந்த பக்கம் போகுதா நீங்க மெஷர் பண்றது இன்சிடென்ட் ரேக்கு அகைன்ஸ்டா மெஷர் பண்றீங்களா அதனால யூ டேக்கன் as நெகட்டிவ் அப்ப என்ன அர்த்தம்னா உன் கொஷினை ரீட் பண்ணும் பொழுதே ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர்னு சொல்லிட்டாங்கன்னா யூ நெகட்டிவ்னு எடுத்துக்க வேண்டியதுதான் ரைட்டா அதே மாதிரி இது வந்து கான்கேவ் இல்லையா கான்கேவ் அப்போ ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் 20 சென்டிமீட்டர் -20 சென்டிமீட்டர் ஃபைண்ட் த இமேஜ் டிஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க ஃபார்முலா என்ன 1/f equal to 1/v மிரர் ப்ளஸ் 1/u 1/v தான் வேணும் 1/f minus 1/u u minus f by uf u -40 minus of minus plus 20 by u into f 40 into 20 ரெண்டு மைனஸ் போயிடும் 800 அப்போ இந்த பக்கம் -20 by 800 சால்வ் பண்ணீங்கன்னா 40 -40 இமேஜ் எங்க கிடைக்குது அதே இடத்துல கிடைக்குது -40 புரியுதா உனக்கு இப்படிதான் சம் இருக்கும் f கொடுத்துருவாங்க u கொடுத்துருவாங்க v கேட்கலாம் இல்லை uv கொடுத்துட்டு f கேட்கலாம் fv கொடுத்துட்டு u கேட்கலாம் என்ன கேட்டாலும் சைன்ல மட்டும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் இந்த வார்த்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீ எந்த கொஷினை வேணாலும் போய் படிச்சு பாரு ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கான்கேவ் மிரர் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கான்வெக்ஸ் மிரர் அந்த மாதிரி இருக்கும் இன் ஃப்ரண்ட்னாலே எப்போ பார்த்தாலும் யூ நெகட்டிவ் தான் லெஃப்ட்னாலே நெகட்டிவ் தான் ரைட்டா அதே மாதிரி இங்கே பாருங்களேன் இது ஒரு கான்கேவ் மிரர் ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கு அப்போ யூ நெகட்டிவ் இமேஜ் இங்கே ஃபார்ம் ஆகுது வி நெகட்டிவ் ஏன்னா போலுக்கு அகைன்ஸ்டா இருக்கு வி நெகட்டிவ் அதுக்கப்புறமா ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பாசிட்டிவ் ஹைட் ஆஃப் த இமேஜ் நெகட்டிவ் நான் சொல்றது இந்த டயக்ராமுக்கு சொல்றேன் எப்பெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேல அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேல இருந்தா ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பாசிட்டிவ் பிலோ த பிரின்சிபல் ஆக்சிஸ் நெகட்டிவ் ஒருவேளை ஆப்ஜெக்ட் இமேஜ் இங்க கிடைக்குது சார் ரைட் சைட்ல கிடைக்குது வி பாசிட்டிவ் ஹைட் ஆஃப் த இமேஜ் பாசிட்டிவ் இதெல்லாம் நீங்க அந்த கொஷின்லேயே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா என்ன தேவையோ நம்ம எடுத்து ஓடியாந்துடலாம் ரைட்டாப்பா ஸோ இன் ஃப்ரண்ட்னா நெகட்டிவ்னு எடுத்துக்கோ அது மாதிரி லெஃப்ட்ல கிடைச்சாலே நெகட்டிவ் தான் ரைட்ல கிடைச்சதுன்னா பாசிட்டிவ் மேலே கிடைச்சா பாசிட்டிவ் கீழே கிடைச்சா நெகட்டிவ் ஒரு கிராஃப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோயேன் நீங்க 10th படிக்கும்போது ஒரு கிராஃப் போட்டிங்கல்ல அதுல ரைட் சைடில் எக்ஸ் ஆக்சிஸ் -x மேலே ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய்ன்னு பார்த்தீங்கல்ல எதெல்லாம் லெஃப்ட்ல இருக்கோ அதெல்லாம் நெகட்டிவ் ரைட்டா ரைட்ல இருந்தா பாசிட்டிவ் above the principal axis பாசிட்டிவ் below the principal axis நெகட்டிவ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ ரைட் அதில் ஏதாவது டேட்டா எடுக்கிறதுக்கு ஏதாவது உனக்கு சிக்கல் இருக்கு பிரச்சனை இருக்குன்னா என்கிட்ட அதை சொல்லிடு சால்வ் பண்ணிடலாம் ரைட்டா
ஒரே நிமிஷம். தர்ஷா கேக்குதா? சார் மிரர் ஃபார்முலாவோட டெரிவேஷன் குரூப்ல அப்படியே ஷேர் பண்ணி எல்லாருமே ஒரு டைம் பார்த்துருங்க பாது. மிரர் ஃபார்முலாவோட ஓகே சார் டெரிவேஷன் மற்ற பசங்க உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாரு. ஜஸ்ட் எல்லாம் ஒரு டைம் பாரு. உங்களுக்கு அனுப்பியிருக்கேம்மா. ஓகே, அதுல ரொம்ப ஈஸி, பார்த்தாலே உனக்கு புரிஞ்சிடும். 1/f = 1/u + 1/v. ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறோம், பீட்டா கண்டுபிடிக்கிறோம், காமா கண்டுபிடிக்கிறோம். அங்கேருந்து ரெண்டு தீட்டாவையும் ஈக்குவேட் பண்ணி 1/f = 1/v + 1/u. ரைட்டா? ஒரு டைம் எழுதி பார்த்துக்கோ. தேவைப்பட்டதுன்னா என்ன பண்றீங்க, ஒரே ஒரு டைம் மட்டும் அப்புறமா எழுதி பார்த்துக்கோ. மிரர் ஃபார்முலா 3 மார்க் டெரிவேஷன் உங்க என்சிஆர்டி போர்டு கேட்டாங்கன்னா இதை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது புரியாமலாம் இருக்காதுப்பா, ஜஸ்ட் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அப்படியும் புரியலன்னா என்கிட்ட சொல்லு, நான் அப்புறமா கற்றுக் கொடுக்குறேன். இப்போ டெரிவேஷன் போட போனோம்னா ஒவ்வொன்றும் அப்படியே டைம் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ரைட்டா? இப்போ கிளியர் தானே எல்லாருக்குமே? ஸோ அந்த மிரர் ஃபார்முலா டெரிவேஷன் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும் உன்னால். பார்த்துக்கோ அதை. அங்கேருந்து மேக்னிஃபிகேஷன் போகிறோம். மேக்னிஃபிகேஷன் இங்கே தான் நிறைய சிக்கல் இருக்கு. தேவராஜன், குட் ஈவினிங் பே. தேவராஜன் கேக்குதா? ஓகே, லிசன் பே. ஸோ மேக்னிஃபிகேஷன் MA மேக்னிஃபிகேஷன். இப்போ மேக்னிஃபிகேஷன் என்ன தெரியுமா அர்த்தம்? நீ ஒரு பிளேன் மிரர்ல போய் நிக்கிற, உன் ஹைட்டு ஒன்ன மாதிரி தானே அது உள்ள இருக்கு. அப்போ மேக்னிஃபிகேஷன் ஒண்ணுமே பண்ணல, 0 1. ஒருவேளை உன் சைஸை விட பெருசா இருந்ததுன்னா மேக்னிஃபை ஆயிருக்கு, லார்ஜ் ஆகிருக்கு. உன் சைஸை விட கம்மியா இருந்தா மேக்னிஃபிகேஷன் கம்மியா இருக்கு. அப்போ மேக்னிஃபிகேஷன் ஹைட் ஆஃப் தி இமேஜ் பை ஹைட் ஆஃப் த மிரர், height of the image by height of the object. அடுத்தது minus of v by u. இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண தேவைப்படும். ஸோ மேக்னிஃபிகேஷன் height of the image by height of the object minus v by u. மறந்துடாத, இங்க மைனஸ் வரணும். லென்ஸுக்கு மைனஸ் வர தேவையில்ல. அதே மாதிரி இங்க f by f minus u, இங்க f minus v by f. முதல்ல படிங்க இது. மேக்னிஃபிகேஷன் யாரோடது அப்படின்னா மிரரோடது, லென்ஸ் அப்படியே வேற. height of the image by height of the object minus v by u, f minus f by f minus u, f minus v by f. சரி, ஓகே. இது நாங்கள் எப்படி சார் அப்ளை பண்ணுறது? height of the image தெரியும், height of the object தெரியும், மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிச்சலாம், பிரச்சனை இல்லை. இமேஜோட டிஸ்டன்ஸும் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸும் கொடுத்து எவ்வளோ மேக்னிஃபை ஆயிருக்குன்னு கேட்டாங்கன்னா அதையும் ஈஸியாக சொல்லிடலாம். மைனஸ் ஆஃப் v by u. மைனஸை மறந்துடாத. ஒருவேளை விக்கும் நெகட்டிவ் யூக்கும் நெகட்டிவாக இருந்தால் அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி தான் ஆகணும். விக்கு பாசிட்டிவ் யூக்கு நெகட்டிவ்னால அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி தான் ஆகணும். ஃப்ரண்ட்ல இருக்கிறது மைனஸ், அது தேவை. ரைட்டா? இப்போ இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த்து ரொம்ப கவனமாக பாருங்க. ஒருவேளை உன் கொஷின்ல ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு டேட்டா மட்டும் கொடுத்துட்டு மேக்னிஃபிகேஷன் கேட்குறாங்க. உனக்கு புரியுதா? ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் 40 cm, focal length of concave 20 cm, find the magnification of the image. அப்போ m = f by f minus u. மிரராக இருந்தால் இங்கே மைனஸ் இருக்கும், லென்ஸாக இருந்தால் ப்ளஸ் இருக்கும். இல்லை இந்த ஃபார்முலா f minus v by f, f minus v by f. இமேஜ் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டு மேக்னிஃபிகேஷன் கேட்டாங்கன்னா சரி, இன்னும் ஒரு டைம் மட்டும் அந்த ஃபார்முலா ஃபுல்லாக எழுதிருங்களேன். height of the image by height of the object minus of v by u, f by f minus u, f minus v by f. இந்த ஃபார்முலா உங்களுக்கு அப்படியே தேவைப்படும். ரைட்டா? இதில் என்ன முக்கியமான விஷயம்னா கரெக்டாக கான்கேவா கான்வெக்ஸான்னு பார்த்து டேட்டா எடுக்க கற்றுக்கணும். நான் சொல்லவா? இங்கே பாருங்களேன். மேக்னிஃபிகேஷன் எப்பெல்லாம் நெகட்டிவாக இருக்கும், மேக்னிஃபிகேஷன் எப்பெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். ஒரு சின்ன ஐடியாவை, உங்கள் கொஷின் பேப்பரில் இன்வெர்டட் இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க.
ஏதோ ஒரு கொஷின் இப்போ சால்வ் பண்ண போறேன். அந்த கொஷின்ல வந்து இன்வெர்ட்டட் இமேஜ்ன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. ஃபைனலா இன்வெர்ட்டட் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. இப்போ மேக்னிஃபிகேஷனை என்ன சைன் வச்சு போடுவீங்க? நெகட்டிவ். உங்களுக்கு தெரியுமா? ரியலா இருந்தா அவன் கண்டிப்பா இன்வெர்ட்டட் தான். வெர்ச்சுவலா இருந்தா அவன் கண்டிப்பா எரெக்ட் தான். ஸோ ரியல் அண்ட் இன்வெர்ட்டட்னா மேக்னிஃபிகேஷன் ஷியோரா நெகட்டிவ் தான். ஒரிஜினலை விட 3 டைம்ஸ் ஒரு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு பேஜுக்கு சொல்றேன். ஒரு ஆப்ஜெக்ட்டோட சைஸை விட 3 டைம்ஸ் இன்வெர்ட்டட் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப நீங்க எம்முக்கு -3ன்னு வச்சு சம்ம போடணும். இப்ப m ஈக்குவல் டு f பை f மைனஸ் u. அப்ப -3 ஈக்குவல் டு f தெரியாது 20. இது வந்து 40 சென்டிமீட்டர்ல இருக்கு. உனக்கு புரிஞ்சிக்க முடியுதா? இன்வெர்ட்டட் இமேஜ்னு சொன்னா நெகட்டிவ்னு எடுக்கணும். அதே மாதிரி எத்தனை டைம் இன்வெர்ட் ஆயிருக்குன்னு அதை பார்க்கணும். ஏற்கனவே இருக்கிறத விட ஒரு டைமோ 2 டைமோ 3 டைமோ என்ன கொடுக்குறாங்களோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவா இருந்தா கண்டிப்பா அவன் வெர்ச்சுவல் தான். கண்டிப்பா அவன் எரெக்ட் தான். எரெக்ட் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஏற்கனவே இருந்த சைஸை விட 3 டைம்ஸ் அதிகமா இருக்கு. m ஈக்குவல் டு +3. இருந்த சைஸை விட half ஆஃப் த சைஸ் கம்மியா இருக்கு. m ஈக்குவல் டு +half. புரிஞ்சுக்க முடியுதா? இன்வெர்ட்டட் இமேஜ், ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் m நெகட்டிவ், வெர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் m பாசிட்டிவ். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் முடிச்சா அந்த மிரர் டாபிக் ஃபுல்லா முடிஞ்சிடும். எம்மோட வேல்யூ 1 விட கம்மியா இருந்தா ஸ்மால் சைஸ் இமேஜ், எம்மோட வேல்யூ ஈக்குவல் டு 1 இருந்தா சேம் சைஸ் இமேஜ், எம்மோட வேல்யூ 1 விட அதிகமா இருந்தா லார்ஜ் சைஸ் இமேஜ். அந்த நம்பரை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிடலாம், அந்த மாதிரி செஞ்சு பார்த்துக்கலாம். ரைட்டா? இப்போ எம்மோட வேல்யூ எனக்கு -0.5 கிடைக்குது. சொல்லுங்க பார்க்கும். கண்டிப்பா இந்த இமேஜ் ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். என்னால் எப்படி ரியல் அண்ட் இன்வெர்ட்னு சொல்ல முடியுது? சார் நெகட்டிவ் சார். சைஸு ஸ்மாலு. என்ன மிரரு? கண்டிப்பா கான்கேவ் மிரர் தான். ரைட்டா? எப்படி கான்கேவ் மிரரு? கான்கேவ் மிரர்ல தான் 5 கேஸ்ல ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் வரும். அதெல்லாம் சூப்பரா இருக்கும் பாருங்களேன். ஒரு சின்ன டேபிள்ல எல்லாத்தையும் உனக்கு கற்றுக் கொடுத்துறேன். முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. புரியலன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சார்னு கூப்பிட்டுரு. ரைட்டா? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இது நான் வந்து கன்டினியூ பண்றேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு 5 மினிட். ரைட். எம்மோட வேல்யூ நெகட்டிவா இருந்தா என்ன மிரர்ஸ்? எம்மோட வேல்யூ பாசிட்டிவா இருந்தா என்ன மிரர்? கான்கேவா கான்வெக்ஸா? ஓகே, நான் சின்ன ஐடியா சொல்லுங்க, அப்படியே பார்த்துக்கிறீங்களா? எம்மோட வேல்யூ ஷியோரா நெகட்டிவ். கண்டிப்பா அது கான்கேவ் மிரர் தான். கண்டிப்பா ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் தான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. எம்மோட வேல்யூ -0.5, எம்மோட வேல்யூ -1.5, எம்மோட வேல்யூ -1, எம்மோட வேல்யூ -1.7, எம்மோட வேல்யூ -0.35. எம்ஐ எங்கெல்லாம் நெகட்டிவ் வருதோ கண்டிப்பா அது கான்கேவ் மிரர்னு டிக் பண்ணிடுங்க 1 மார்க்காக. போர்ட் பிள்ளைங்க உங்க 1 மார்க் தான் அது. ஸோ கண்டிப்பா ரியல் அண்ட் இன்வெர்ட்டடா இருக்கும், கான்கேவ் மிரரா இருக்கும். இன்னொரு ஐடியாவும் சொல்றேன். கான்கேவ் மிரர்னா உங்களுக்கு தெரியுமா, அது கான்வெக்ஸ் லென்ஸுக்கு அப்படியே பொருந்தும். அப்ப எம்மோட வேல்யூ நெகட்டிவ். என்னடா மிரரு என்னடா லென்ஸ்னு உங்ககிட்ட கேட்குறாங்க. சார் கான்கேவ் மிரரு கான்வெக்ஸ் லென்ஸு. நான் அதனால தான் ஒன்றை படிச்சுக்குங்க, இன்னொன்று அப்படியே மாற்றிக்குங்கன்னு சொல்கிறேன். மிரரை மட்டும் படிச்சுக்கோ, அப்படியே லென்ஸை மாற்றிக்கோங்க. கான்கேவ் மிரர் எம் நெகட்டிவ், ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் கான்கேவ் மிரர், ஆனால் அது கான்வெக்ஸ் லென்ஸு. படிச்சிட்டிங்களா? அடுத்தது எம்மோட வேல்யூ பாசிட்டிவ். எம்மோட வேல்யூ 1 விட அதிகமாக இருக்கும். எம்மோட வேல்யூ பாசிட்டிவ். எம்மோட வேல்யூ 1 விட கம்மியாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, எம்மோட வேல்யூ பாசிட்டிவ்னாலே கண்டிப்பா வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் தான். வர்ச்சுவல் எரெக்ட் தான். வர்ச்சுவல் எரெக்ட் தான். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. என்ன மிரர்னு சொல்லணும். யாராவது சொல்ல ட்ரை பண்ணுங்க.
இதுல ஒரு கான்கேவ் ஒளிஞ்சிட்டு இருக்கு, ஒரு கான்வெக்ஸ் ஒளிஞ்சிட்டு இருக்கு. யாரு கான்கேவ் மிரர், யாரு கான்வெக்ஸ் மிரர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு. First சும்மா one concave, sir. Second Fir- one convex. ஃபர்ஸ்ட் ஒன்னு கான்கேவ் மிரர். ஏன் கான்கேவ் மிரர்? Uh, இது at between pole and focus form ஆகும் சார். ரைட், சூப்பரா சொன்னமா. அந்த இடத்துக்கே வந்துட்டு, அதாவது அஞ்சாவது பொசிஷன், லாஸ்ட் பொசிஷன் Enlarged image. எஃப் அண்ட் பி பிகைண்ட் த மிரர் என்லார்ஜ்டு இமேஜ் ஒன்றை விட அதிகமா இருக்கும். சரி, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு நீ யாராவது இருந்தேன்னா பயப்படவே பயப்படாது. எம்மோட வேல்யூ ஒன்னை விட அதிகமா இருந்துட்டாலே, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், எம்மோடது +1.5, எம்மோடது +1.75, இந்த மாதிரி இருந்துட்டா கண்டிப்பா வெர்ச்சுவல் அண்ட் டைரக்ட் தான். ஆனா கான்கேவ் மிரரோட கடைசி கேஸ், ஒரு மிரருக்கு 6 கேஸ் படிக்கணும், கான்கேவுக்கு 6 கேஸ் படிக்கணும். 5 கேஸ் ரியல் அண்ட் இன்வெர்டர் நெகட்டிவ், ஒரே ஒரு கேஸ் மட்டும் பாசிட்டிவ் வெர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். ஆனா அவன் கான்கேவ் மிரர் தான். கடைசி கேஸ் எந்த கேஸ் சார் இது? இது கான்கேவ் மிரர். இந்த இடம் அட் ஃபோக்கஸ், இந்த இடம் போல். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் எஃப் அண்ட் பி, பிஹைண்ட் த மிரர் என்லார்ஜ்டு இமேஜ். மீதி எல்லாம் ஆப்ஜெக்ட் இங்க வச்சீங்கன்னா இமேஜ் இங்க கிடைக்கும், இங்க வச்சீங்கன்னா இங்க கிடைக்கும், இங்க வச்சீங்கன்னா இங்க கிடைக்கும், இங்க வச்சீங்கன்னா இங்க கிடைக்கும். ஆப்ஜெக்ட் உள்ள போக போக இமேஜ் வெளில வரும். ஆனா பிட்வீன் எஃப் அண்ட் பியை தாண்டி போயிட்டீங்கன்னா இமேஜ் அந்த மிரருக்குள்ளார போயிடும். எம்மோட வேல்யூ கிரேட்டர் தென் 1, வெர்ச்சுவல் அண்ட் டைரக்ட், கான்கேவ் மிரரு. இவன் பாவம் கான்வெக்ஸ், ரெண்டே கேஸ் தான். எம்மோட வேல்யூ +0.5, எம்மோட வேல்யூ +0.75, எம்மோட வேல்யூ 0.99. எதுவா இருந்தாலும் பிளஸ் வந்துருச்சா, வெர்ச்சுவல் அண்ட் டைரக்டா, ஒன்னை விட கம்மியா இருக்கா, கான்வெக்ஸ் மிரர் தான். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், கான்கேவ் மிரரா இருந்தா கான்வெக்ஸ் லென்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. கான்வெக்ஸ் மிரரா இருந்ததுன்னா கான்கேவ் லென்ஸ். அங்க பின்னாடி போய் லென்ஸ் படிப்போம்ல, அங்கேயும் இதே தான் வரப்போகுது. ரைட் பை. இப்போ யாரெல்லாம் சீக்கிரமா சொல்றீங்க நான் பார்க்கவா? நான் ஒரு டேபிள் போறேன், ஃபர்ஸ்ட் டிக் பண்ணுங்க. நீ பாரு, எக்ஸாம் முடிஞ்சு வரும்போது போர்டு எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வந்தது, நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஹாப்பியா வெளில வர போறேன். ஸோ எம்மோட வேல்யூ -0.5, எம்மோட வேல்யூ +0.5, எம்மோட வேல்யூ -1.5, எம்மோட வேல்யூ +2, எம்மோட வேல்யூ -2. நான் பேர் கொடுத்துக்கிறேன், 2, 3, 4, 5. ரைட்டா? எனக்கு மிரர் சொல்லணும், இமேஜ் சொல்லணும். அதாவது என்ன இமேஜ், ரியல் அண்ட் இன்வெர்டடா வெர்ச்சுவல் அண்ட் இமேஜா, அதே மாதிரி அது என்ன மிரர்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன மிரர்? ரியல் அண்ட் இன்வெர்டட். ரியல் அண்ட் இன்வெர்டட் மிரர். கான்வெக்ஸ். ஹேய், கான்வெக்ஸ். மிரர் கான்கேவ் மிரர். கான்கேவ் மா நெகட்டிவ்மா. ஏன் கான்வெக்ஸ் வாயில வந்துச்சு? லென்ஸா இருந்தாதான் கான்வெக்ஸ் லென்ஸ்னு வந்திருக்கும். நான் கேட்டது தெளிவா மிரர் மட்டும் சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். ரைட்டா? பை எல்லாத்துக்குமே நீங்க மிரர் மட்டும் சொன்னா போதும். ஏன்னா நீ லென்ஸ் மிரர்னா குழப்பிக்கூடாது. முதல்ல மிரரை ஒழுங்கா படிச்சுட்டு அது அப்படியே உல்டாவை போட்டோன்னா லென்ஸ் குழப்பிக்காம தப்பு பண்ண மாட்டோம் நம்ம. தேர்ட் சொல்லுங்க. Virtual erect convex. Virtual erect convex. ஏமா கான்வெக்ஸ்? Diminished image less than அவ்வளவுதான், ஒன்னை விட கம்மியா இருக்கு. ஆப்ஷன் 5 சொல்லுங்க. கான்கேவ் மிரர். virtual erect concave. தர்ஷன் கான்கேவ் இல்லையா? கான்கேவ் மிரர். எல்லாமே மிரர் தான். ஃபோர்த் ஒன் சொல்லுங்க. ரியல் அண்ட் இன்வெர்டட் கான்கேவ் மிரர் நெகட்டிவ் 0.5. அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்ல, நெகட்டிவா இருந்தா ஒரே ஆன்சர் தான், ரியல் அண்ட் இன்வெர்டட் கான்கேவ் மிரர் தான். பாசிட்டிவா இருந்தா கொஞ்சம் யோசி, ஒன்னை விட சின்னவனா இருக்கானா, ஒன்னை விட பெரியவனா இருக்கானா. ஒன்னை விட பெரியவனா இருந்தா கான்கேவ் மிரர், ஒன்னை விட சின்னவனா இருந்தா கான்வெக்ஸ் மிரர். ஃபர்ஸ்ட் மிரர் ஐடென்டிஃபை பண்ணிட்டு
அப்படியே உல்டாவா லென்ஸ் எழுதுங்க. ரெண்டுத்தையும் ஒண்ணா போட்டு குழப்பி இவ்வளோ சொல்லி கொடுத்தும் நாளைக்கு போய் ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு வந்து நிக்காத. ரைட்டா? ஸோ இவ்வளோ தெளிவா அதில் கொடுத்துருக்கேன் பா. இதோட மிரர் சம்மந்தப்பட்டது எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம அங்கேருந்து ரீஃப்ராக்ஷன் போகிறோம். தாங்குவீங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ரைட் பை. இந்த நடுவில் ஏதாச்சும் கை கால் இழுத்துக்க போகுது, இல்லை வேற ஏதாவது வாயிலேருந்து நுரக்கிற தள்ளிட போகுது, கொஞ்சம் பார்த்துக்க எதா இருந்தாலும். சரி சொல்லு பை. சார் டவுட் சார். சொல்ல சார் இப்போ சப்போஸ் இமேஜ் இன்ஃபினிட்டி ஃபார்ம் ஆகும்போது அப்போ மேக்னிஃபிகேஷன் 0வா இருக்குமா இல்லை இன்ஃபினிட்டியா இருக்கும் சார்? மேக்னிஃபிகேஷன் ஒன்றை விட ரொம்ப 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 பெருசா இருக்கும். அப்ப ஆப்ஜெக்ட் எங்க இருக்கும் சொல்லு? இப்ப நீ தான் சொன்ன இமேஜ் இன்ஃபினிட்டில இருந்தா ஆப்ஜெக்ட் எங்க இருக்கும்? ஃபோக்கஸ்ல இருக்கும். அட் ஃபோக்கஸ்ல இருக்கும். அட் ஃபோக்கஸ்ல ஆப்ஜெக்ட் இருக்கும்போது இமேஜ் வந்து ஈசட் இன்ஃபினிட்டி. அப்ப இமேஜ் இன்ஃபினிட்டினா மேக்னிஃபிகேஷனோட கவுண்ட் ஒன்னை விட ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். அது இவ்வளவுதான்றது ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது, எவ்வளவு பெருசு வேணாலும் இருக்கலாம். சரிதா? ஆனா கண்டிப்பா மைனஸ்ல இப்ப -10 -15 -70 என்ன வேணாலும் போடலாம். பட் கண்டிப்பா ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸா இருந்தா இமேஜ் இன்ஃபினிட்டியா இருந்தா ஷியரா அது கான்கேவ் தான். ஒத்துக்கிறியா? கான்கேவ் மிரர் எம் நெகட்டிவ் தான். சரிதானே? எஸ் சார். அவ்வளவுதான். அடுத்து போலாமா? அடுத்தது ரீஃப்ராக்ஷன் பேச போறோம். ரீஃப்ராக்ஷன் ரொம்ப சிம்பிள். நீ நினைக்கிற அளவுக்குலாம் அது ஒண்ணுமே கிடையாது. ரீஃப்ராக்ஷன் அநேகமா இந்த செஷன் நாளைக்கு வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். என்ன ரீஃப்ராக்ஷன் முடிக்கணும், ப்ரிசம் முடிக்கணும், லென்ஸ் முடிக்கணும். பார்ப்போம் வாங்க. ரீஃப்ராக்ஷன் லைட்டு ஒரு மீடியத்திலிருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகும் பொழுது த பெண்டிங் ஃபினமினான் ஆஃப் லைட்டு. இந்த இடம் மீடியம் 1 M1ன்னு எடுத்துக்கிட்டேன், மீடியம் 2 M2ன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த இடம் நார்மல் லைனு. இந்த இடம் மீடியம் 1 நான் ரேரரா எடுத்துக்கிறேன், மீடியம் 2 டென்சரா எடுத்துக்கிறேன். ஒட்டுமொத்த ரீஃப்ராக்ஷன் கத்துக்கணும்னா ஒரே ஐடியா தான். ஒரு சின்ன ஐடியா கத்துக்கிட்டீங்கன்னா ரீஃப்ராக்ஷன்ல அவன் என்ன சம் கேட்டாலும் உனக்கு கவலையே இல்லை. பாரு, ரேரர்ல இருந்து லைட்டு டென்சரை நோக்கி போகுது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ. போனது சும்மா இல்லாம ஆக்சுவலா அது எங்க போயிருக்கணும்னா நேரா தான் போயிருக்கணும். இது இப்படி நேரா போயிருக்கணும். ஆனா மீடியம் 1ல இருந்து மீடியம் 2 போகும் பொழுது த பெண்டிங் ஃபினமினான் ஆஃப் லைட், இந்த ரே தான் ரீஃப்ராக்டட் ரே. அப்ப இது ரீஃப்ராக்டட் ரே கிடையாது. இந்த ஆங்கிள் ஆர் ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். மேல இருக்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், கீழே இருக்கிறது ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். சரி, இங்க ஐயும் ஆரும் ஈக்குவலா இருக்குமா? அப்படி கிடையாது. நான் உனக்கு ரெண்டு பேரை இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஒன்னு μ1, இன்னொன்னு μ2. யார் சார் அது μ1, யாரு சார் அது μ2? μ1 அப்படின்னா which is refractive index of the first medium. μ2 refractive index of second medium. மீடியம் 1 அதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா ஒரு மீடியத்துக்கும் ஒரு நம்பர் இருக்கும். கிளாஸாக இருந்தால் 1.5, வாட்டராக இருந்தால் 4/3 1.33, ஏராக இருந்தால் 1. இதெல்லாம் அந்த மீடியத்துக்கான நம்பர். எவ்வளோ இண்டெக்ஸ்னா என்ன? இண்டெக்ஸ்னா ஒரு குறியீடு, ஒரு நம்பர்னு அர்த்தம். அதோட மதிப்பு, வேல்யூ. கிளாஸ் உங்களுக்கு தெரியும் 1.5, வாட்டர் 1.33. சார் இப்போ என்ன சொல்ல வரீங்க? லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன் மியூ சைன் தீட்டா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதை அப்ளை பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா நீ இதுக்கு மேல நீ எதையுமே படிக்க வேண்டாம். மியூ சைன் தீட்டா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது எப்படி அப்ளை பண்றது? இங்க பாருங்களேன், இந்த இடம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ, ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஆர், இவன் ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர், இவன் ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ். ஒரு பேச்சுக்கு கிளாஸ். இதுக்கு ஸ்னெல்ஸ் லா எப்படி சார் எழுதுறது? லைட் எங்கிருந்து கிளம்புதோ அதை பாரு, மியூ ஏ சைன் ஐ. இப்போ அவங்களால புரிஞ்சுக்க முடியுதா? மியூ ஜி சைன் ஆர். அப்போ ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி மியூ சைன் தீட்டா எத்தனை எடுத்தாலும் அது மாறாது, கான்ஸ்டன்ட். அப்ப மியூ ஏ சைன் ஐ ஈக்குவல் டு மியூ ஜி சைன் ஆர். இப்போ உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் கேட்குறாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும்னா மியூ ஜி பை மியூ ஏவை கண்டுபிடிக்கணும். காதில் வாங்கு, எனக்கு என்ன வேணும்னா ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வேணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஏரை பொறுத்து. அப்போ மியூ ஜி பை மியூ ஏ வேணும்னா சைன் ஐ பை சைன் ஆர் ஆயிடுமா? இந்த மியூ ஜி பை மியூ ஏவை நான் இப்படி எழுதலாமா?
ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யாரு எழுதலாமா? ஸோ மியூ ஜி பை மியூ ஏ ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர். ஐ தெரியும், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஆர் தெரியும், ஏ தெரியும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் தெரியும் 1. அப்போ கிளாஸு சால்வ் பண்ணால் 1.5ன்னு வரப்போகுது. எது வேணாலும் கேட்கலாம், ஐ கேட்கலாம், ஆர் கேட்கலாம், மாற்றி மாற்றி கேட்கலாம். அப்போ ஸ்னெல்ஸ் லானாலே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர். குழப்பிக்காதீங்க, இதை தான் உங்கள் புக்கில் மியூ ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர்னு படிப்பீங்க. ஆனால் கீழே ஒரு 1 இருக்கிறத காமிச்சிருக்க மாட்டாங்க. கீழே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் இருக்கு. லைட்டு எங்கிருந்து வருதோ அது டினாமினேட்டர்ல இருக்கும், எங்க போகுதோ அது மேல இருக்கும். இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்னெல்ஸ்லாம் ரொம்ப ஈஸி. இப்ப யாரா சொல்லுங்க. இப்ப இந்த இடம் வாட்டர், இந்த இடம் கிளாஸ். எப்படி எழுதணும்னு சொல்லுங்க. இந்த இடம் θ1, இந்த இடம் θ2. எனக்கு ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் தான் வேணும். ஃபார்முலா சொல்லுங்க. வாயத்தர by Shift. மியூ ஜி பை பதில் பேசு. மியூ ஜி பை UW is equal to என்னாச்சு உனக்கு? இப்பதானே கத்து கொடுத்தேன். முதல்ல ஃபார்முலா எழுதுங்க. சரியா கேட்கல நீங்க யார் பேசுறதும். சத்தமா பேசு. mu w sin θ1 sin θ1 by θ sin θ2. sin θ. அவ்வளவுதான். அப்போ என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, லைட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அது டினாமினேட்டர்ல இருக்கும், எங்க போகுதோ அது மேல இருக்கும். sin θ1 இல்ல சார், இந்த பிரச்சனையே வேணாம். இங்க இருக்கிறது அங்க இருக்கிற ஆங்கிள், இங்க இருக்கிறது ஸோ அவனுக்கான ஆங்கிள் sin θ2. இந்த ஐடியா தெரிஞ்சாதான் உங்களால சம் போட முடியும். இப்போ இதே மாதிரி ஒரு சம் ஒன்று கேட்குறாங்க, கேர்ஃபுல்லா கவனி. இது வந்து ஒரு மீடியம், இது இன்னொரு மீடியம், இது இன்னொரு மீடியம். 3 மீடியம் இருக்கு. இது ஏர் வந்து μ1, இது μ2, μ3, μ4. பாருங்களேன், இங்க லைட் படுது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I, பட்டு இங்க ரீஃப்ராக்ஷன் R. இது என்ன ஆங்கிளோ அதே தான் இங்க இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன், ஒரு I டேஷ்னு எடுத்துக்கிறேன். I டேஷும் ஆரும் ஈக்குவல் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஆரும் இந்த I டேஷும் ஈக்குவல், ரைட்டா? இது I டேஷ். இப்போ இங்க பட்டு இங்க பட்டு இங்க வெளில போகும். கேர்ஃபுல்லா கவனி. ரேரர் டு டென்சரா இருந்தா டுவர்ட்ஸ் த நார்மல். லாஸ்டா பாருங்க, டென்சர் டு ரேரரா இருந்தா அவே ஃப்ரம் த நார்மல், ரைட்டா? இப்போ இதுக்கு ஸ்னெல்ஸ் லா எழுத தெரிஞ்சுக்கணும். இது வந்து R1 டேஷ், இந்த இடம் வந்து I2 டேஷ், இது வந்து I1 டேஷ்னு வச்சுக்கிறேன். இது R1 டேஷ், I2 டேஷ், R2 டேஷ், I3 டேஷ், R3 டேஷ். இதுக்கு யாராவது ஸ்னெல்ஸ்ல எழுத முடியுமா? ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கு மட்டும் ஸ்னெல்ஸ்ல எழுது. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணு, தப்பு பண்ணா பரவாயில்லன்னு சொன்னேன். mu1 sin I μ1 sin I mu1 sin I is equal to mu2 sin R. sin R. அப்புறம் equal to mu sin I μ2 sin equal to I1 dash, mu3 μ3 I1 dash is equal to sin mu3 R1 dash equal sin to R dash. μ3 sin I2 dash equal to μ4 sin R2 dash equal to μ4 sin I3 dash equal to மறுபடியும் யாருக்கு வந்ததுனால μ1 sin R3 dash. தெரியுதா? இங்க இருக்கிற ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் இந்த ஆங்கிள், இந்த ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் இந்த ஆங்கிள், இந்த ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் கீழே இருக்கிற ஆங்கிள். இப்படிதான் எழுதணும். அவங்க இப்படி எழுதிட்டு நடுவில் ஏதாவது 2 டேட்டாவோட ஆன்சர் கொடுத்துட்டு வேற ஏதாவது ஒன்று கேட்டுருவாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் μ3. அப்போ μ3னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் நீங்க ஈக்குவேட் பண்ணணும். μ2 sin I1 dash equal to μ3 sin R1 dash. இதெல்லாம் ஃபெமிலியர் மாடல் பை NCERT இந்த நீட் 2 பேருக்குமே. ஆனால் இதுக்கு ஸ்னெல்ஸ்லா எழுத கற்றுக்கிட்டா போதும். ஒன்று நான் பெருசாக குழப்பல. இது ஒன்றுத்துக்கு மட்டும் சொல்லிடுங்க, நம்ம அப்படியே அடுத்த டாபிக் மூவ் ஆயிடலாம்.
ரெண்டு ஸ்லாப், ஒரு ஸ்லாப் இன்னொரு ஸ்லாப். இங்க ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் μ1 μ2 μ3 மறுபடியும் ஏர் μ1. லைட்டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I, இந்த இடம் R. இது அப்ப கண்டிப்பா R தான். மேல Rனா அதுவும் R தான். இந்த இடம் I இது இன்சிடென்ட் ஆங்கிள். ஒரே நிமிஷம். I இது R, இதுவும் R. இது இப்போ I1ன்னு எடுத்துக்கிறேன். I1ன்னு எடுத்துக்கிட்டா அப்போ இதுவும் I1ன்னு ஆயிடும்ல, I1ன்னு ஆயிடும். ஏன்னா சேம் ஆங்கிள் இருந்தாலும் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் நான். இல்லைன்னா தனித்தனியாக முன்னாடி போட்ட மாதிரி I1 டேஷ் I2 டேஷ் அப்படி கூட போட்டுலாம். இந்த இடம் என்ன ஆங்கிளில் உள்ள படுதோ அதே ஆங்கிளில் வெளில வந்துடும். உங்களுக்கு தெரியுமா, மேலே என்ன ஆங்கிளில் உள்ள படுதோ அதே ஆங்கிளில் தான் இங்கே வெளியில் வரும். ரைட். இப்போ இதுக்கு எப்படி ஸ்னெல்ஸ்லாம் எழுதுது? மேலே யார் பாருங்க, μ1 sin I. செகண்ட் மீடியம் பாருங்க, μ2 sin R. திரும்ப எழுதினாலும் μ2 sin R தான் எழுத போறீங்க. அப்போ அது தேவையில்லை. ஈக்குவல் டு μ3 sin I டேஷ். ஈக்குவல் டு என்ன பண்ண போற, மறுபடியும் μ3 sin I டேஷ் தான் எழுத போற, எழுத தேவையில்லை. ஃபைனலாக μ1 sin I வந்துச்சே பாருங்க. எப்பவுமே புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி Z போட்டிங்கன்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அப்போ மேலே இருக்கிற ஆரும் இந்த ஆரும் ஈக்குவல். அதாவது பாருங்களேன், இந்த ஆங்கிளும் ஈக்குவல்ன்றதை மறந்துடாது. ஒரு மீடியத்துக்குள்ள அந்த ரெண்டு ஆங்கிளும் சேமா தான் இருக்கும். இப்போ இது 40 டிகிரியில் ரீஃப்ராக்ட் ஆகுதுன்னா அடுத்ததுக்கு 40 டிகிரியில் இன்சிடென்ட் ஆகும். 30 டிகிரியில் வெளியில் வருதுன்னா அடுத்த இன்சிடென்ட் 30 டிகிரியில் உள்ளே போகும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு 2-3 சம்மை இதில் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்தது சீன் ரேரர் ஃப்ரம் டென்சர் டு ரேரர். இந்த கான்செப்ட் கற்றுக்கலாமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மார்க்கில் கேட்பாங்க. ஒரே நிமிஷம். அதுக்கு முன்னாடி சில டேட்டாஸ் உங்கள்கிட்ட கொடுத்துறேன். ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் 3/2 1.5. refract index of water with respect to air 4/3 1.33. refract index of air ஒன்று முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை refract index of glass with respect to waterன்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா கிளாஸுக்கு ஒரு 3/2 சேர், வாட்டருக்கு ஒரு 4/3, 9/8, 1 விட அதிகம். இதுக்கு என்ன மீனிங் யாராவது சொல்லுங்க, சும்மா ட்ரை பண்ணு. refract index of glass with respect to waterனா லைட் எங்க இருந்து எங்க போகுது? கிளாஸ்ல இருந்து வாட்டருக்கு போகுதா, வாட்டர்ல இருந்து கிளாஸ்க்கு போகுதா? ஃபைன் பண்ணுங்க. கிளாஸ்ல இருந்து வாட்டருக்கு. கிளாஸ்ல இருந்து வாட்டருக்கா? வாட்டர்ல இருந்து கிளாஸ். வாட்டர்ல இருந்து கிளாஸ். ஏன் இவ்வளோ குழப்பம் உங்களுக்கு? யார் சொன்னது கிளாஸ்ல இருந்து வாட்டருக்கு போகுதுன்ட்டு? நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? எங்க இருந்து கிளம்புதோ அது டினாமினேட்டர்ல இருக்கணும், எங்க போய் சேருதோ அது மேல இருக்கணும். அதை பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டோமா லைட் எங்க இருந்து கிளம்பி எங்க போகுது? ஸ்கூல் வித் ரெஸ்பெக்ட் டு ஹோம். ஸ்கூல் வித் ரெஸ்பெக்ட் டு ஹோம்னா என்ன அர்த்தம்? ஸ்கூலுக்கு போற, காலையில வீட்ல இருந்து போற, ரைட்டா? அப்ப இது எப்படி எழுதணும்னா refract index of glass with respect to waterன்னு எழுதணும். refract index of school with respect to home. பாருங்க, ஸ்கூலுக்கு போறீங்க, எங்க இருந்து போறீங்க? ஹோம்ல இருந்து போறீங்க. அப்போ μs/μh. எங்க இருந்து கிளம்புறியோ அது கீழே இருக்கணும். ஈவினிங் ஆனா அப்படியே மாத்திக்கோங்க. ஸ்கூல்ல இருந்து கிளம்புறீங்க, வீட்டுக்கு போறீங்க, கரெக்டா? ரைட். எப்பவுமே லைட் எங்க இருந்து கிளம்புது எங்க போய் சேருதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ வாட்டர்ல இருந்து கிளாஸுக்கு போகும்போது ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் 1 விட அதிகமா இருக்கும். இதை ஒழுங்கா படிங்க. இதை சொல்லுங்க. லைட் எங்க இருந்து எங்க போகுது? கிளாஸ்ல இருந்து வாட்டர். கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர். கிளாஸ்ல இருந்து வாட்டருக்கு போகுது. லைட் டிராவல்ஸ் ஃப்ரம் கிளாஸ் டு வாட்டர். கண்டிப்பா லெஸ் தென் 1. இதெல்லாம் ரிலேட் பண்றதுனால ரிலேட்டிவ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ரிலேட்டிவ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது இப்போ கொக்கு மீனை பார்க்க போகுது, மீனை கொக்கை பார்க்க போகுது. என்ன செய்யறது? கொக்கு மீன் என்ன சொல்றீங்களே, இது ஒரு அப்ளிகேஷன் கொஷின். சீன் ஃப்ரம் ரேரர் டு டென்சர். சீன் ஃப்ரம் ரேரர் டு டென்சர். ஒன்றும் இல்லை, உங்க ஓவர் ஹெட் டேங்க் இருக்குல்ல, மேலே ஒரு டேங்க் இருக்குமே உங்க வீட்டில். டேங்க் கூட வேண்டாம், சும்மா ஒரு சின்னதாக ஒரு பக்கெட்டு. தெரியாம அதில் ஒரு 1 ரூபி காயினை போட்டேன். நீ தெரியாம கூட போட மாட்டேன், ஒருவேளை தெரியாம போட்டேன். அதை எட்டி பார்க்குற அந்த காயின் எங்க தெரியும்னா அந்த பக்கெட்டோட பாட்டம்ல தான் அந்த காயின் இருக்கும்.
ஆனா பார்க்கக்கூடிய உந்தன் கண்களுக்கு அந்த காயின் செர்டைன் ஹைட் ரைஸ் ஆகி தெரியும். என்ன சார் இது மேஜிக்கா? மேஜிக் இல்ல பிசிக்ஸ். இதுக்கு பேர் என்னன்னா அப்பேரண்ட் ஷிஃப்ட். கொஷின்ல கொடுக்கும் பொழுதே அவங்க அப்பேரண்ட் ஷிஃப்ட்னு தான் கேட்டிருப்பாங்க. ஆனா கொஷினை நீங்க ஒழுங்கா படிக்கணும். எங்க இருந்து எங்க பாக்குறோம்? சீன் ஃப்ரம் ரேர் டு டென்சரா, டென்சர் டு ரேரரா? சூப்பரா கத்துக்கலாமா? நான் எப்படி டெரைவ் பண்றேனோ அதே மாதிரி பாருங்க. பை இது ஒரு ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஏர்னு எடுத்துக்கலாமா? இது வேற ஒரு ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் வாட்டர்னு எடுத்துக்கலாமா? இந்த இடம் தான் இதான் உன் கண்ணு. இதுக்கு நேரா உனக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ஓகே மீன். பாருங்களேன். ஓகே இதான் மீன். பாருங்க அழகா செதில்லாம் போட்டிருக்கேன். இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், அதாவது ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் டிஏசி. ஒத்துக்கிறீங்களா? ஆக்சுவலா நீ என்ன பண்ற, ஒரு தொட்டிக்குள்ளார இருக்கிற மீனை பாக்குற. அந்த மீன் வந்து கீழே தான் இருக்கும். ஆனா பார்க்கக்கூடிய உன்னோட கண்களுக்கு அது செர்டைன் ஹைட் ரைஸ் ஆகி தெரியும். இங்க தெரியுது. அப்போ உனக்கு அங்கதான் தெரியறதுனால இந்த பேய் படத்தெல்லாம் சொல்லுவாங்கல்ல மாயை, இல்ல இந்த சினிமா படத்தெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நாடகத்தெல்லாம் மாயை. மாயைனா என்ன அர்த்தம்னா அங்க இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா இருக்காது. இதுதான் அப்பேரண்ட். ரைட்டா? இது அப்பேரண்ட். இது வந்து ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் மியூ. வாட்டர்ன்ற தெளிவா சொன்னதுனால நான் வாட்டர்னு எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ ஷிஃப்ட் ஆயிருக்கு? எக்ஸ் அளவுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்ப ஷிஃப்ட் உனக்கு வேணும்னா யார் பெருசா இருக்காங்க? ஆக்சுவல் பெருசா இருக்கு, அப்பேரண்ட் சின்னதா இருக்கா பாருங்க. சீன் ஃப்ரம் ரேரர் டு டென்சர்ல ஆக்சுவல்ல இருந்து அப்பேரண்ட்டை நீங்க மைனஸ் பண்ணணும். கரெக்டா? இப்ப இந்த அப்பேரண்ட் வேணும்னா என்ன சார் பண்றது? அதுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கு. இங்க பாருங்க. இது நீ சொன்னாதான் நல்லா இருக்கும். இந்த கேஸ்ல அப்பேரண்ட் பெருசா ஆக்சுவல் பெருசா? ஆக்சுவல். அப்ப அப்பேரண்ட் சின்னது. இந்த அப்பேரண்ட் வேணும்னா ஆக்சுவல மியூவால டிவைட் பண்ணிடுங்க. யாரு சின்னதா இருக்கானோ ஆக்சுவல மியூவால டிவைட் பண்ணா உனக்கு அப்பேரண்ட் கிடைச்சிரும். இப்ப இது டி ஆக்சுவல் வந்து ஒரு 10 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 4/3 மல்டிப்ளை டிவைட் பண்ணீங்கன்னா உனக்கு என்ன படிச்சிடும்? அப்பேரண்ட் கிடைச்சிரும். இங்க பாருங்க, டி ஆக்சுவல் டி அப்பேரண்ட்டுக்கு பதிலா டி ஆக்சுவல் பை மியூ. அவ்வளவுதான். நீங்க தேடி வந்த ஃபார்முலா ஷிஃப்ட். அப்ப இங்க இருந்து எக்ஸ் ஈக்குவல் டு டி ஆக்சுவலை வெளியில எடுத்துட்டு 1 மைனஸ் 1 பை மியூன்னு எழுதுங்க. 1 மைனஸ் 1 பை மியூ. எக்ஸ் ஈக்குவல் டு டி ஆக்சுவல் 1 மைனஸ் 1 பை மியூ. இப்போ இதுல என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, சர்ஃபேஸ்ல இருந்து கரெக்டா 10 மீட்டர்ல ஆப்ஜெக்ட் இருக்கு. ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் 4/3 எவ்வளோ ஷிஃப்ட் ஆகி தெரியும்? இது ஃபர்ஸ்ட் கேள்வி. அப்போ உடனே ஷிஃப்ட் 10 into 1 minus 1 by 4/3. அப்படி என்ன ஆகுது? 10 into 1 minus 3/4. 10 4 minus 3 1/4. அப்ப 2.5 ஷிஃப்ட் ஆயிருக்கும். அதாவது கிரவுண்ட்ல இருந்து 2.5 ஷிஃப்ட் ஆயிருக்குன்னா உந்தன் கண்களுக்கு 7.5 மீட்டர்ல மேல இருந்து தெரியும். அப்ப டி ஆக்சுவல் அவனே கொடுத்துட்டான் 10. எக்ஸ் நீ தான் கண்டுபிடிச்ச. ஷிஃப்ட் கண்டுபிடிச்சதுனால அப்பேரண்ட் நீ தான் கண்டுபிடிச்ச 7.5. இதாம்பா இங்க கொஸ்டின். சூப்பரா கேட்பான். கொக்கு மீனை பாக்குது, பறவை மீனை பாக்குது, மீன் கொத்தி பறவை அந்த மீனை பாக்குது. அப்ப அந்த பறவையோட கண்ணுக்கு அந்த மீன் சர்ஃபேஸ்ல இருந்து எவ்வளவு தூரத்துல தெரியும்? அந்த மீன் எவ்வளவு ஷிஃப்ட் ஆயிருக்கும்? இதான் கேள்வி. எக்ஸ் ஈக்குவல் டு டி ஆக்சுவல் 1 minus 1 by மியூ. சூப்பரா கத்துக்கிட்டீங்களா? இதுல ஒரு சம் ஒன்று கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இது மட்டும் கொஞ்சம் கத்துக்கோங்க. பாருங்களேன், இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ் ஸ்லாப். கீழே வந்து ஒரு ஒயிட் பேப்பர், ஒரு A4 ஷீட். அந்த A4 ஷீட்ல ஒரு இங்க் டாட் ஒன்று வச்சுட்டேன். மேல இருந்து அந்த இங்க் டாட் நீங்க பாக்குறீங்க. அந்த இங்க் டாட் வந்து உங்களோட கண்களுக்கு இங்க தெரியுது. அப்ப இந்த திக்னஸ் T1, இந்த திக்னஸ் T2. இங்க ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் மியூ1, இந்த ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் மியூ2. எனக்கு இங்க ஷிஃப்ட் வேணும், அப்பேரண்ட் வேணும். ஃபார்முலா சொல்ல முடியுமா யாராச்சும்? நான் மெயின் ஃபார்முலா எழுதிடுறேன். டி ஆக்சுவல் 1 minus 1 by இந்த சம் அவங்க டேட்டாவா கொடுத்தாங்க.
நான் உனக்கு ஐடியாவை சொல்றேன், நீங்க அப்புறமா சப்ஸ்டியூட் பண்ணிக்கங்க. இந்த சம்முக்கு நீங்க எனக்கு யாராவது ஃபார்முலா கிரியேட் பண்ணுங்க. பதில் சொல்லு. வாயை திறக்க மாட்டீங்களே. இந்த கொஸ்டினுக்கு இப்போ ஆன்சர் வேணும். எப்படி நாளைக்கு போய் எழுதுவீங்க? பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆக்சுவல் எவ்வளோ? T1. ஃபர்ஸ்ட் ஒன்னோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் எவ்வளோ? 1/μ1. செகண்ட் ஒன்னோட ஆக்சுவல் எவ்வளோ? 1 - 1/μ2. இப்படி தான் சம போடணும். கரெக்டா? இப்போ ஷிஃப்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க. டி அப்பேரண்ட் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? T1 + T2ல இருந்து ஷிஃப்ட்டை மைனஸ் பண்ணிடுங்க. உனக்கு டி அப்பேரண்ட் கிடைச்சிரும். உனக்கு புரியுதா? ஏன் டோட்டல் எவ்வளோ? T1 + T2. அதுல இருந்து ஷிஃப்ட்டை மைனஸ் பண்ணிட்டா மீதி என்ன கிடைச்சிருமா உனக்கு? டி அப்பேரண்ட் கிடைச்சிருமா? நல்லா கற்றுக்கிட்டீங்களா? பை இந்த கான்செப்டில் கண்டிப்பாக நாளைக்கு சம் இருக்கும். ஆனால் கொஷினை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படி. ஃப்ரம் ரேரர் டு டென்சரா, டென்சர் டு ரேரரான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோ. இப்போ நான் கற்றுக் கொடுத்தது உங்களுக்கு ரேரர் டு டென்சர் கற்றுக் கொடுத்துருக்கேன். அடுத்தது இந்த ஒரு கேஸ் மட்டும் இப்போ டென்சர் டு ரேரர் கற்றுக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60% ஆஃப் லெசன் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் அந்த ப்ரிசம் தான் இருக்கும். ஸோ நாளைக்கு அந்த கிளாஸில் முடிச்சிடலாம். இங்கே பாருங்களேன். சீன் ஃப்ரம் டென்சர் டு ரேரர். இங்கே பாருங்க. ஆக்சுவலாக மேலே தான் ஏதோ ஒரு பறவை பறந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஃபிஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மீன் இருக்கு. இந்த மீன் என்ன பண்ணுதுன்னா மேலே இருக்கக்கூடிய பறவையை பார்க்குது. இதுதான் அந்த பறவை. இந்த இடம் டி ஆக்சுவல் இல்லை. இந்த ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நல்லா கற்றுக்கிட்டு போயிடு. இங்கே இந்த மீன் என்ன பண்ணுதுன்னா இந்த பறவையை பார்க்குது. ஆனால் அந்த பறவை என்ன தெரியும் அப்படின்னா பக்கத்தில் தெரியும். போன கேஸில் என்ன ஆயிடுச்சு? இல்லை, தப்பு பண்ணுறேன். நான் தான் தப்பு பண்ணுறேன். இந்த இடம் தான் டி ஆக்சுவல். இந்த இடம் டி அப்பேரண்ட். அதாவது ரேரர் டு டென்சரா இருந்தா எனக்கு பக்கத்துல தெரியும். டென்சர் டு ரேரரா இருந்தா அவேல தெரியும். அப்போ இந்த ரெட் கலர் டாட் தான் ஆக்சுவல் அந்த பேர்டு. இந்த பேர்டு இது அதோட இமேஜ். அப்ப இமேஜ் தான் தள்ளி தெரியும். இந்த கேஸ்ல பாருங்க, அப்பேரண்ட் பெருசா இருக்கு, ஆக்சுவல் சின்னதா இருக்கு. அப்ப அப்பேரண்ட் வேணும்னா ஆக்சுவலை மியூவால மல்டிப்ளை பண்ணணும். போன கேஸ்ல என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணோம். இந்த கேஸ் என்ன பண்ணிருக்கோம்? பெருசா இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணிருக்கோம். வழக்கம் போல யார் ஷிஃப்ட்? எக்ஸ் தான் ஷிஃப்ட். எக்ஸ் வேணும். இங்க இருந்து அப்பேரண்ட் தான் சார் பெருசா இருக்கு, ஆக்சுவல் சின்ன. சொல்லுப. சார் அந்த அப்பேரண்ட் ஆக்சுவல் திரும்ப சொல்றீங்களா சார் இந்த சமக்கு? ஒன்றும் இல்லைம்மா, இங்கே ஃபர்ஸ்ட் டாட் இருக்குல்ல, ரெட் டாட், ஒரு பிளாக் லைன் போட்டிருக்கேன், ஒன்றுன்னு போட்டிருக்கேன் பாரு. எஸ் சார். அந்த 1ஆம் நம்பர் தான் ஆக்சுவலா ஆப்ஜெக்ட். அதான் ஒரு பேர்டு, ரைட்டா? அதை இந்த ஃபிஷ் பார்க்குது. ஓகே சார். இந்த ஃபிஷ்ஷோட கண்ணுக்கு அந்த பேர்டு பேக்ல தெரியுது, மேல தெரியுது, இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் தெரியுது. அப்ப அப்பேரண்டோட ஓகே சார். டிஸ்டன்ஸ் ஓகே. அதிகமா இருக்கு ஆக்சுவலை விட. போன கேஸ்ல என்ன பண்ணோம்? ஆக்சுவல் பெருசா இருந்தது, அப்பேரண்ட் கம்மியா இருந்தது. when seen from rarer to denser. ரைட் தானே? ஓகேங்க சார். அப்ப இங்க டி அப்பேரண்ட் ஓகே சார். மைனஸ் டி ஆக்சுவல். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒண்ணுமே இல்லைவா, முடிச்சிட்டோம். டி ஆக்சுவல் இன்ட்டு மியூ மைனஸ் டி ஆக்சுவல். டி ஆக்சுவலை வெளில எடுத்துட்டீங்கன்னா மியூ மைனஸ் 1. இதுல ரொம்ப ரேரா தான் சம் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வேற ஒண்ணுமே கண்டுபிடிக்க சொல்ல மாட்டாங்க. ஷிஃப்ட் தான் கண்டுபிடிப்பாங்க, இல்லைன்னா அப்பேரண்ட் கண்டுபிடிப்பாங்க. அப்பேரண்ட் வேணும்னா ஆக்சுவலா மியூவால மல்டிப்ளை பண்ணு. ஷிஃப்ட் வேணும்னா டி ஆக்சுவல் மியூ மைனஸ் 1ன்னு கேர்ஃபுல்லா கத்துக்கணும். ரைட்டாப்பா? ரொம்ப வாய் வலிக்குது இன்னைக்கு, என்னன்னு தெரியல. சரி, இப்போ இந்த ஒரு சம் மட்டும் போட்டு போயிடுங்க. அடுத்தது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கேர்ஃபுல்லா கவனி. ஏன்னா அந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் முடிச்சாதான் இந்த ஹோல் பார்ட்டும் முடியும். நாளைக்கு வந்து அப்படியே ப்ரிசம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நாளைக்கு 1:30க்கே ரெடியா இருங்க. எந்த ரீசனும் சொல்லிடாது. அட்லீஸ்ட் 3:30, இல்லைனா 3. ஏன்னா ஈவினிங் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஒருவேளை மிஸ் ஆயிடுச்சுன்னா அநியாயமா அந்த 2 மணி நேரம் போயிடும். நம்ம இது வீணாக்க வேண்டாம். அதனால இந்த ரெக்கார்டட் பார்த்துறேன்னு மட்டும் சொல்லாது. கூடுமான வரைக்கும் உள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்க. மேபி
1ல இருந்தே கூட ரெடி ஆயிடும். நான் 1 to 3 கூட நான் உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். அதுக்கு முன்னாடியே லஞ்ச் முடிச்சு வை. அப்படி இல்லை லேட்டாக சாப்பிட போறேன்னா 3 o'clock மேலே சாப்பிட்டு. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் TIR. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். நீ பாருங்களேன், இதுக்கு கண்டிஷன் ஒரு 2 மார்க்கா எப்போ பார்த்தாலும் கேட்பாங்க. when a light ray travels from denser to rarer. கேப்லாம் கவனிங்க, லைட் எங்க இருந்து போகணும்னா டென்சர்ல இருந்து ரேரர் போனாதான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ரேரர்ல இருந்து டென்சர் வரக்கூடாது. இது அவே ஃப்ரம் த நார்மல். எங்க இருந்து லைட் போகுதோ அதான் μ1, எங்க போய் சேருதோ அதான் μ2. அப்ப இந்த இடம் R. ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க, μ1 sin I, μ2 sin R. எப்படி ஸ்னெல்ஸ்ல எழுதுறேன்னு தெரியுதா உங்களுக்கு? இங்க என்ன ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ், என்ன இங்க என்ன ஆங்கிள், μ1 sin I = μ2 sin R. ரைட்டா? இப்போ என்ன நடக்குதுன்னா μ2 by μ1 வேணும்னா நான் என்ன தப்பு பண்றேன்னா μ1 sin I = μ2 sin R. μ2 by μ1 வேணும்னா sin I இல்ல, எனக்கு μ1 by μ2 தான் வேணும். μ1 by μ2 வேணும்னா sin R by sin I, sin R by sin I. பை கேப்ல கவனி, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ல மட்டும் μ1 by μ2. ஏன்னா டென்சர் யாரு? μ1. மேல இருக்கிறது தான் μ1 தான் டென்சர். sin R by sin I. இப்போ சொல்லுங்க பை, இது சப்போஸ் வாட்டரா இருந்தா 4/3, இது ஏரா இருந்தா 1. அப்ப μ1 greater than μ2 இருக்கிறதுனால R greater than I பாருங்க, R greater than I. அப்ப R greater than I இருந்ததுன்னா refraction takes place. அப்ப இங்க ரிஃப்ளெக்ஷன் நடக்கல. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் தனியா ஒரு 3 மார்க்கா கேட்பாங்க, இல்லைன்னா சம் கேட்பாங்க. 3 மார்க் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ மொத்தம் 3 கேஸ் எழுதணும். இது கேஸ் 1. கேஸ் 1ல μ1 greater than μ2 இருக்கிறதுனால R greater than I. ஸோ அப்ப refraction takes place. இந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. ஏன் சார்? R greater than I, ஐயை விட R பெருசா இருக்கு பாருங்க, இல்லைன்னா I less than R. இந்த கண்டிஷன் ஒழுங்கா படிங்க. I less than R இருக்கும் பொழுது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குமா நடக்காதான்னு கேட்டா சார் சத்தியமா நடக்காது, ரீஃப்ராக்ஷன் தான் நடக்கும். இது கேஸ் 1 படிச்சிட்டீங்களா? அப்படியே கேஸ் 2 பாருங்க. கேஸ் 2ல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். இதுல ஒரு 2 மார்க் இருக்கு, டிஃபைன் கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு கேட்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா the refracted ray, இந்த ரெட் கலர்ல போறோம் பாத்தீங்களா, இதான் refracted ray. The refracted ray just graces the separation of two media. Refracted ray just graces the separation of two media. இந்த ரெண்டு மீடியத்தையும் அது தனியா பிரிக்குது. இங்க கூட நான் தப்பு பண்ணிட்டேன், மேல μ2 கீழே μ1. அப்ப எந்த இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு, காதல் வாங்க, எந்த இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு refracted ray just grace ஆகுதோ, எந்த இன்சிடென்ட் ஆங்கிளுக்கு R 90 ஆகுதோ அந்த இன்சிடென்ட் ஆங்கிள் தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள். I = C. இப்ப எழுதுவோமா? இங்க பாருங்க, μ1 sin I, μ2 sin R எழுதிட்டுனா μ1 sin I-க்கு பதிலா sin C, μ2க்கு பதிலா யார் 1, sin 90 1. அப்ப இங்க இருந்து நீங்க கவனமா கத்துக்க வேண்டியது μ = 1/sin C. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா இந்த ஈக்குவேஷன்? μ கொடுத்துட்டு C கேட்பாங்க, C கொடுத்துட்டு μ கேட்பாங்க. இது எங்க தான் நடக்கும்? கிரிட்டிக்கல் ஆங்கிள் மட்டும்தான் இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணணும். அதை உனக்கு எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா refracted rays just graces the separation of two media. ரைட்டா? ஸோ மியூவோட வேல்யூ 3/2, sin C எவ்வளோ? மியூவோட வேல்யூ √2, sin C எவ்வளோ? இப்போ பாருங்களேன், மியூவோட வேல்யூ √2 இருந்தா கிரிட்டிக்கல் ஆங்கிள் உங்களுக்கு தெரியும் 45 டிகிரி. ஏன் 45 டிகிரி? 1/√2, 1/√2 45 தானே. கத்துக்கிட்டீங்களா? இது செகண்ட் கேஸ். இப்பவும் ரீஃப்ராக்ஷன் நடக்குது, ரிஃப்ளெக்ஷன் நடக்கல. ரைட்டா? அடுத்த கேஸ் 3ல என்ன பண்ண போறேன்னா, when angle of incidence greater than the critical angle, அதனால refracted ray எதுவும் கிடைக்காது. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஒரே மீடியத்துல இருந்து லைட் போயிட்டு அதே மீடியத்திலே திரும்பி வந்தா அதுக்கு பேரு ரிஃப்ளெக்ஷன், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ரைட்டா? இங்க எப்படி எழுதணும்? இது μ1,
இந்த இடம் μ2 ஆரோட வேல்யூ greater than 90 இட் இஸ் இம்பாசிபிள். தெரியுதானே உனக்கு ஆரோட வேல்யூ எங்க greater than 90 இருக்கு? அது இம்பாசிபிள் அப்படின்றதுனால என்ன பண்றாங்க, ஒரே மீடியத்துல லைட் பட்டு ஒரே மீடியத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்ப கண்டிஷன் 2 கண்டிஷன் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின். எப்பெல்லாம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும் உங்ககிட்ட கேட்டா, சரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுங்க. லைட் டிராவல்ஸ் ஃப்ரம் டென்சர் டு ரேரர். நீங்க உனக்கு புரியுற மாதிரி ஃபுல்லா எழுதிக்கோங்க. லைட் டிராவல்ஸ் ஃப்ரம் டென்சர் டு ரேரர். செகண்ட் பாயிண்ட், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் கிரேட்டர் தன் த கிரிட்டிக்கல் ஆங்கிள். சரி, இப்போ நான் 3 கண்டிஷன் எழுதுறேன். எங்க நடக்குது எங்க நடக்கலன்னு சொல்றீங்களா? I less than C, I equal to C, I greater than C. ஃபர்ஸ்ட் கேஸ் யாரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாரு. அங்க என்ன நடக்குது? ரிஃப்ராக்ஷன் நடக்குது. I equal to C, ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ராக்ஷன் என்ன நடக்குதுங்க? கிரிட்டிக்கல் ஆங்கிள் Z, refracted ray just graces the separation of two media. R 90 நீங்க சொல்லியிருக்கணும், R less than 90 நீங்க சொல்லணும். ரைட்டா? I greater than C, TIR, total internal reflection when light travels from denser to rarer. ரைட்டா? இதெல்லாம் இருந்தாதான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும், புரிஞ்சுக்கணும். ரைட்டா பை? ரைட் பை. இப்போ ரிமைனிங் நம்ம நாளைக்கு கற்றுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போகணும்னு தான் நினைச்சேன், ஆனால் பரவாயில்ல, விடுங்க ஒரு நிமிஷம்.